நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் ஒசூரை சேர்ந்தவர்கள். ஐயா அவர்கள் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி யோகா நம்முடைய யோகாவிலும் முடித்துள்ளார்கள். பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிகின்றார்கள். ஐயா அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஒசூர் அறிவு திருக்கோவிலில் தன்னை இணைத்து உள்ளார்கள். ஆசிரியராக கடந்த 7 வருடங்களாக தொண்டாற்றி கொண்டும் வருகின்றார்கள். ஒசூரில் உள்ள டைட்டான் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் உள்ள மாணவர்களுக்கு OUI வகுப்பை திங்கள் முதல் வெள்ளி வரை நடத்தி கொண்டும் வருகின்றார்கள். இவ்வளவு சிறப்புகளை வாய்ந்த ஐயா அவர்களை அனைவரும் சார்பிலையும் வரவேற்று சிந்தனை உரை வழங்குமாறு வாழ்த்தியும் வணங்கியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இணைப்பில் கலைந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு எண்ணங்களின் தாக்கம் அப்படிங்கிற தலைப்பு. இந்த தலைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு போறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு எதை ஒட்டி எழுந்தது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் MS உதயமூர்த்தியின் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ரைட்டர், சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவரோட 15 கால மனவியல் சார்ந்த அனுபவங்களை 21 தமிழ் நூல்களில் அவங்க பதிவிட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க எண்ணங்களை எப்படி, அதாவது சைக்காலஜியை எப்படி, மனவியலை எப்படி வாழ்க்கைக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோட அடிப்படை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த துறையில் அவங்க ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. அவங்க ஆராய்ச்சினா மற்றவங்களோட ஆராய்ச்சிகளை தொகுத்து நமக்கு வழங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, இந்த மாதிரி 1900 பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. அதுக்கப்புறம் 1962 யுனைடெட் USA மூவ் பண்ணுறாங்க. அங்கே பிஹெச்டி கெமிஸ்ட்ரியில் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சினில் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸராக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட சொந்த ஒரு நிறுவனத்தை தொடங்குறாங்க. இதுதான் அவரோட பின்புலம். அவரோட நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ரெகனைசேஷன் அவார்டு, பெஸ்ட் ஆத்தர் அவார்டு, இந்த மாதிரி ஃபுல் பிரைட் ஸ்காலர் அவார்டு, இந்த மாதிரி பெரிய 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 அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக 1987க்கு மேலே மக்கள் சக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தை தொடங்கி சமுதாய பணிகளை மேற்கொள்கிறாங்க. முக்கியமாக 1970 to 90 காலகட்டத்தில் ரொம்ப இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுத்த ஒரு முக்கிய பங்கு இவருக்கு உண்டு. அந்த வகையில் இவரோட எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நம்மளோட மகர்ஷியோட எண்ணங்களையும் நம்ம ஒரு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த போகிறோம். இதுதான் இந்த தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்கிற. முதல்ல தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எண்ணத்தின் சிறப்பு அப்படிங்கிறதுல நம்ம மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எண்ணம், சொல், செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையை காணும்போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் ஈதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் ஏதுமில்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை. அப்போ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா, எண்ணம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை, எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான் எண்ணத்தோட சிறப்பை பற்றி நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க. இதுவே MS உதயமூர்த்தி ஐயா எப்படி சொல்கிறப்போ, சரியான எண்ணங்களை வளர்த்து விட்டால், சரியானபடி சிந்திக்க துவங்கிவிட்டால் வாழ்வு மகிழ்வுடன் அமையும், வெற்றியால் நிறையும், சாதனைகளால் சிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரியான எண்ணங்களால் வளர்த்து விட்டால், சரியானபடி சிந்திக்க துவங்கி விட்டால் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எளிமையாக இருக்குது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதை சரியான எண்ணங்களை வளர்க்க முடியுதா, இல்லை சரியானபடி சிந்திக்க முடியுதா அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த தலைப்பில் நம்ம சிந்திக்க போகிறது எப்படி சரியான எண்ணங்களை வளர்க்கறது, எப்படி சரியானபடி சிந்திக்க துவங்கிறது, எப்படி அதுக்குண்டான படிகள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பகுதியை 3ஆக பிரிக்க போகிறோம். முதல் தொகுப்பு ஆராய்ச்சி. முதல்ல எண்ணங்களை பற்றி சில ஆராய்ச்சிகளை செய்ய போகிறோம். அடுத்தது இந்த ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெளிவு பிறக்கும்ல, அந்த தெளிவில் கிடைக்கிற முடிவை கடைசியாக கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி ஆராய்ச்சி, 2வது பகுதி தெளிவு, 3வது பகுதி முடிவு. ஸோ ஆராய்ச்சியில் முதல்ல ஒரு 14 கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம்.
எண்ணங்கள ஒட்டிய கேள்விகள் 14 கேள்விகள் நம்ம கேட்க போறோம். அந்த கேள்விகளுக்கு வந்து விடைகள வந்து நம்ம எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயாவோட தொகுப்பிலிருந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தெளிவுல வந்து இந்த ஆராய்ச்சியும், மகரிஷியோட கருத்துக்களையும் இணைச்சு நம்ம சிந்திக்க போறோம். முடிவுல என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி ஆராய்ச்சியோட முதல் கேள்வி என்னன்னா, நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோவுது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 16,000 எண்ணங்களுக்கு மேல மனசுல வந்து போகுதா சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. அவ்வளோ எண்ணங்கள் வந்து போகுது. ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணுமா? இல்ல பொதுவா எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஒரு பொருள ஓகே ஒரு பொ ஒரு க ஒரு ஒரு பொருள பார்க்குறோம். அல்லது ஒரு ஒரு நாக்க சுவைக்கிறோம். ஓகே இது இந்த சுவையில் இருக்கு. இத பொருள பார்க்குறோம் அப்படின்னு நம்ம உடனே புரியுது. இந்த எண்ணங்கள எப்படி அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கணும்னா, முக்கியத்துவம் குடுக்காட்டி என்ன ஆயிரும்? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விய முன்வைக்கிறோம்னு வைங்களேன். அப்போ சிம்பிளா சொல்றாங்க, எண்ணங்கள் தான் செயலா பரிணமிக்கிறது. ஆமா, கண்டிப்பா. எண்ணம் தான் செயலா மாறுது. ஒரு விஷயத்த பத்தி தினமும் யோசித்துக் கொண்டே இருந்தோமானால், நம்ம அந்த எண்ணத்துடன் பழகத் துவங்கிவிடும். ஆமா, கரெக்ட் தான். நாளடைவில் அந்த எண்ணத்தில் நியாயம் இருப்பதாகவும் படும். ஏன் செய்யக்கூடாது? எண்ணத் தவறு என்ற எண்ணம் வேர்விடும். நல்ல எண்ணமும் அப்படித்தான், கெட்ட எண்ணமும் அப்படித்தான். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எண்ணம் தான் செயலுக்கு மூலம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். செயல் வந்துருச்சுனாவே விளைவு ஒண்ணு வந்துரும். அப்ப விளைவு தான் இன்பத்தையும், துன்பத்தையும் கொடுக்கும். அப்ப விளைவு இன்பமோ, துன்பத்தோ குடுக்கறதுக்கு மூலம் என்னன்னு பார்த்தா எண்ணங்கள் தான். அப்போ செயல்கள் சரியா இருக்கணும்னா, எண்ணம் சரியா இருக்கணும். விளைவுகள் கரெக்ட்டா நமக்கு விரும்பிய விளைவுகள் வேணும், அல்லது இன்பமான விளைவுகள் வேணும், அல்லது அமைதியான விளைவுகள் வேணும்னா, மூலம் என்ன? எண்ணங்கள் சரியா இருக்கணும். அப்படி நம்ம அத கண்டுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு சின்னதா ஒரு தீப்பொறி விழுந்தா எப்படி ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு ஒரு காடே பத்திக்கிற மாரி, நம்ம மனசுல எந்த எண்ணங்கள் வருதோ, அது வந்து நாளடைவுல அது வளரும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்றாங்க? "தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்" அப்படிங்கிறாங்க. ஒரு தீயவைனா, தீய எண்ணங்களோ, தீய சொல்லோ, தீய செயலோ நம்ம ஒரு தடவ நெனச்சுட்டா, அது திருப்பி ஒரு கெடுதல உருவாக்கும். அதனால "தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்." தீய விட நம்ம வந்து தீய எண்ணங்களுக்கு அஞ்சணும் அப்படின்னு ஒரு குறள சொல்றாங்க. அதே மாரி இது வந்து எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, எண்ணங்கள் தான் செயலா பரிணமிக்குது. செயல் தான் விளைவா குடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்ப எண்ணத்தோட முக்கியத்துவம் புரிஞ்சிருச்சு. இப்போ ஓகே, அடுத்தது சரி எண்ணங்கள் முக்கியத்துவம் குடுக்கணும் புரியுது. நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவு குடுக்கும். தீய எண்ணங்கள் தீய விளைவு குடுக்கும். இப்ப என் மனசுல ஏற்படுற எண்ணங்கள் என்ன போய் மத்தவங்களுக்கு ஒரு தாக்கத்த குடுத்துரும்? இப்ப நம்ம மனசுல நினைக்கிற எல்லா எல்லா எண்ணங்களும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும்? இல்ல மத்தவங்க மனசுல ஓடுற எண்ணங்கள் நமக்கு தெரிந்தா எப்படி இருக்கும்? ஆனா இது வந்து உண்மையாவே நம்ம மனசுல நடக்கிற எண்ணங்கள் தாக்கத்த உருவாக்குதா? அப்படி நமக்கு கேள்விகள் எழும். டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டோ இல்லாம இது தாக்கத்த குடுக்குமான்னா, குடுக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா பெரிய நமக்கு ஒரு ப்ரூஃப் இல்ல. ஏன்னா உண்மையா அது தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாரும் ஒருத்தர் ஒரு ஒரு விதமான பய உணர்வே வரும். ஏன்னா முழுசா தெரியாது நமக்கு அதுக்கு. இதுக்கு வந்து சில ஆராய்ச்சிகள செஞ்சிருக்காங்க. முதல் ஆராய்ச்சி என்ன செய்றாங்கன்னா, இந்த கிளெவ் பாக்ஸ்டர் அப்படிங்கிற என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஒரு உளவியல் நிபுணர். அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட ஓய்வு காலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் பொய் சொல்றாரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவிய பயன்படுத்துவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பாலிகிராஃப் அப்படிங்கிற கருவி. அந்த கருவிய வந்து அவரு ஓய்வு நேரத்தில அவரோட வீட்ல இருக்கிற தோட்டத்தில வந்து அ செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அந்த கருவிய வந்து அந்த செடியில பொருத்துறாரு. பொருத்துனதுக்கு அப்புறம் செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி, இப்ப செடிக்கு நான் தண்ணி ஊத்துனா, அந்த கருவியில வந்து என்ன காமிக்கும் அப்டின்னா, அந்த செடியில வந்து மின்னோட்டங்கள் சீராக நடக்கிறது அப்டிங்கிற மானிய ஒரு இண்டிகேஷன காமிக்கும் அப்டின்னு நெனச்சுட்டு, அவர் ஒரு சும்மா ஒரு ஒரு கியூரியாசிட்டில வந்து அந்த ஆராய்ச்சிய செய்றாரு. அவரு இப்ப அந்த கருவிய வந்து அந்த செடியோட இணைச்சுக்கிட்டாங்க. அப்ப வந்து அந்த தண்ணிய ஊத்துறாங்க. அவரு நெனச்ச மாரி விளைவுகள் வரல. என்ன விளைவு வந்துச்சுன்னா, ஒரு விதமான ஒரு இன்ப உணர்வு, ஒரு விதமான திருப்தியான உணர்வு, ஒரு விதமான அமைதியான உணர்வ வந்து அது வெளிப்படுத்தினதா வந்து அவரு அந்த கருவி காமிச்சதா அவர் வந்து அத பார்க்குறாரு. அத பார்த்து அவருக்கு வந்து ஒரே திகைப்பு. என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு மின் ஓட்டம் வந்து சீராகும் அப்படின்னு நெனச்சோம். இது என்ன ஒரு அமைதியான எண்ணத்தையும், ஒரு இன்பமான எண்ணத்தையும் வெளிப்படுத்துதே! அப்படிங்கிற ஒரு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேலும் அவரோட ஆராய்ச்சிய தொடங்குறாரு. இப்ப என்ன பண்றாரு, அந்த செடிகள் எல்லாம் வந்து எடுத்து ஒரு கையில வச்சுக்கிட்டு, அதெல்லாம் வந்து நான் இப்ப எரிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறார். அவர் இன்னும் எரிக்கல. அவர் எரிக்கணும்னு நெனச்ச உடனே, அந்த பாலிகிராஃப் கருவியில வந்து ஒரு விதமான பதட்டமான எண்ணங்களோட விளைவையும், ஒரு விதமான பரிதவிப்பையும் அந்த செடிகள் உணர்ற மாரியான ஒரு வெளிப்பாட்ட அந்த கருவி காமிச்சதா, அப்படின்னு ஒரு ஒரு
ஒரு ஆராய்ச்சி சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு வகையில எண்ணங்கள் வந்து தாக்கங்கள குடுக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு செடி வச்சு ஒரு பாலிகிராஃப் கருவிய இணைச்சு மூலியமா அவரு கண்டுபிடிக்கிறார். அடுத்தது இதே ஆராய்ச்சியில அவரு திருப்பி போறப்போ, அவரோட ஆராய்ச்சி கூடத்துக்கு ஒருத்தர் வரார். அவரோட ஆராய்ச்சி ஒருத்தர் வர்றவர் யாருன்னா, அவரு வந்து ஒரு செடி கொடிகள் எல்லாம் வந்து ஒரு பாயில் பண்ணி அது மூலியமா ஒரு தொழில் நிறுத்தினவர். அவரோட ஆராய்ச்சி கூடத்துக்கு வர்றப்பவே அங்க இருக்கிற செடிகள் எல்லாம் வந்து ஒரு மாதிரியான சோகமான ஒரு உணர்வையும், அதே மாரி ஒரு தாக்கங்கள் ஏற்படுத்தின ஒரு உணர்வையும் வெளிப்படுத்தினதா வந்து அவர் பதிவிடுறாரு. அப்போ அவரு யாருன்னு அவருக்கு தெரியாது. அவர் எங்கிருந்து வராருன்னு தெரியாது. ஆனா, அவரோட மன எண்ண ஓட்டங்கள் வந்து அவரோட தொழிலே வந்து செடிகள வந்து வறுத்து ஒரு ஒரு தொழில் செய்வது இருக்கிறதுனால, அந்த செடிகள் அத உணர்ந்ததா வந்து அவரோட ஆராய்ச்சியில அ பதிவிடுறாரு. அப்போ எண்ணங்கள் ஒரு தாக்கத்த குடுக்குது அப்படிங்கிறத வந்து இந்த செடிகள் ஆராய்ச்சியில நம்ம இந்த கிளேவ் பாக்ஸ்டர் வந்து நிரூபிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆராய்ச்சி செய்றாங்க. இந்த சுறா மீன வந்து ஒரு ஒரு ஷோக்காக வந்து ஒரு 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 குளத்துல வந்து கொண்டு வந்து விடுறாங்க. விட்டதுக்கப்புறம் அத வந்து அ நல்லா வந்து ஒரு பராமரிப்பு குடுத்து, அன்பா வளர்த்து, அதுக்கு சரியான உணவுகள குடுத்து, அத வந்து பராமரிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த டால்ஃபின் வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இருக்கு. இப்போ கடைசியில அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம், இனிமேலு வந்து இந்த டால்ஃபின்ஸ்லாம் இனி தேவையில்ல. இனிமேல் இத வந்து திருப்பி கடல்லயே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு முடிவு எடுக்குறாங்க. அந்த முடிவு இன்னும் செயல்படுத்த கூட இல்ல. இந்த முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம், அங்க இருக்கிற டால்ஃபின்ஸ்லாம் வந்து உணவு சாப்பிடுறதுக்கு மறுத்ததா வந்து ஆராய்ச்சிகள் சொல்றாங்க. உணவு சாப்பிட மறுத்ததுக்கு அப்புறம் சோகமா இருந்து, தன் உயிர நீர்த்ததா வந்து அந்த டால்ஃபின் உயிர் நீத்துச்சு அப்படிங்கிற மாரி ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு பின்னாலயும் எண்ணங்கள் ஏற்படுத்தின தாக்கங்கள் தான் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். அப்போ ஏதோ ஒரு வகையில எண்ணங்கள் வந்து தாக்கங்கள உருவாக்குது. ஒரு செடியில ஒரு வகையான தாக்கங்கள் உருவாக்குது. ஒரு உயிரினங்கள்ல உருவாகின தாக்கங்கள உருவாக்குது. சரி அப்படி இருக்கிறப்போ, இதுல 2 கேள்வி வரும். ஒண்ணு ஒரு தாக்கங்களையும் உருவாக்குது. அதே மாரி ஏதோ ஒரு வகையில இந்த நம்ம மனசுல தோன்ற எண்ணங்கள் வந்து பரவுது. இது 2மே இந்த ஆராய்ச்சியில உறுதியாகுது. அதனால தான் நம்ம கடைசியா என்ன இதுல சொல்றாங்கன்னா, நமது எண்ணங்கள் செயல்களாக பழக்கங்கள் ஆகும்போது, நமது எண்ணங்களே நமக்கு மறந்து போயிருக்கலாம். ஆனால், நமது எண்ணங்கள் நம்மைச் சுற்றி பரவுகின்றன, பிறரை பாதிக்கின்றன என்பதை மட்டும் மறுக்க முடியாது. எண்ணம் ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப எண்ணங்களை தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சியில அவங்க சொல்றாங்க. இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, சரி ஒரு ஒரு செடியில தாக்கத்த ஏற்படுத்துறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாரி ஒரு உயிரினத்தில ஏற்படுத்தின தாக்கங்கள புரிஞ்சுட்டோம். மனிதர்கள் தாக்கங்கள ஏற்படுத்துமா? அப்படின்னா, அப்படி ஒரு கேள்விய கேட்டப்போ, ஒரு ஒரு சுவையான ஒரு நிகழ்வு. பால் பிரண்டன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜர்னலிஸ்ட். அவர் வந்து இங்கிலாந்துலருந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம நாட்டுல இருக்கிற ஞானிகள வந்து ஆராய்ச்சி செய்து அவங்கள சில கேள்விகள் கேட்டு, இவங்களோட மன எண்ணங்கள புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாக்கு பயணம் செய்றாங்க. அதுல வந்து அவர் பல கேள்விகள தொகுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி போய் ரமண மகரிஷிட்ட போய் கேட்கணும் அப்படின்ட்டு அவரு போறாங்க. அவர பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனையோ கேள்விகள கேட்கணும்னு வந்த அவரு, அவர பார்த்ததுக்கு அப்புறம் அவர்னால எந்த ஒரு கேள்வியும் அவர்னால கேட்க முடியல. அதுக்கப்புறம் அவரோட புக்ல பதிவிட்டிருக்காரு. நான் அவர பார்த்ததுக்கு அப்புறம் என் மனதுல எந்த கேள்வியும் எழல அந்த அந்த தருணத்துல. என்ன எனக்கு நிகழ்ந்தது அப்படிங்கிறத அவர் பதிவிட்டிருக்காரு. என் மனதில் ஓர் அமைதி பிறந்தது. ஒரு நிறைவு ஏற்பட்டது. ஒரு மகிழ்வு பொங்கி வழிந்தது. நாங்கள் பேசிக் கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் உணர்ந்தவர் முன்னிலையில் நிற்கிறோம் என்பதை என்னால் உணர முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுவும் எண்ணங்களின் தாக்கத்தினால பால் பிரண்டனுக்கு ஏற்பட்ட நிகழ்வு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை, அமைதி, மகிழ்வு, நிறைவு பரவுகிறது ஞானிகள் முன்னிலையில். எங்கிருந்து வருகிறது இது? ஞானிகள் அன்பும் கருணையும் தான் சக்தி நிலையில் நம்மை ஊடுருவுகின்றன. ஞானிகள் எண்ணங்களின் வடிவம், எண்ண சக்திகளின் உறைவிடம், எண்ண சக்திகளின் கதிர்வீச்சு. இந்த கதிர்வீச்சு அப்படிங்கிறத நம்ம மகரிஷியோட அலை தத்துவத்த படி யோசிச்சோம்னா நல்லா புரியும். இப்ப இதே மாரி ரமண மகரிஷிட்ட எப்படி பால் பிரண்டன் ஒரு அனுபவத்த உணர்ந்தாரோ, நம்ம குருவோட பயணித்த நெறைய பேர் நம்ம நெறைய அனுபவங்கள் சொல்லி கேட்டிருப்போம். அவ்ளோ ஒரு நமக்கு கேட்கறக்கே அவ்ளோ மகிழ்வா இருக்கும். இப்போ எண்ணங்கள் பிறரோட எண்ணங்கள் நம்மள தாக்கம் படுத்துது. அதாவது எல்லா வகையிலும் தாக்கம். அதாவது நன்மையும் தாக்கும், நன்மையாவும் நடந்திருக்கு, தீமைகளும் நடக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு 2 விதமான ஆராய்ச்சிகள நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
இது 3வது கேள்வி. சரி, ஓகே. இவ்ளோ தாக்கத்த குடுக்குற எண்ணங்கள, நல்ல தாக்கங்களையோ அல்லது வேறு விதமான தாக்கங்கள குடுக்குற எண்ணங்கள நம்மனால அனுதினமும் வாழ்க்கையில பயன்படுத்த முடியுமா? அப்படி பயன்படுத்தி ஏதாவது நான் வந்து ஒரு சாதிக்க முடியுமா? அல்லது முதல்ல பயன்படுத்த உபயோகிக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம். அந்த கேள்விக்கு விடையா என்ன ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்கன்னா, எமிலி கியூ அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, "நீ நன்றாய் இருக்கிறாய். உன் உடல் குணமடைகிறது. உன் உடலில் அபிவிருத்தி தோன்றுகிறது. முன்னைப் போல் ஓடுகிறாய், விளையாடுகிறாய்" என்று சொல்வது மூலம் பல நோய்களை அவர் குணப்படுத்தினார். இது வந்து அவரோட ப்ரூஃப்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷன்ங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்லியே அவர் நோய் குணப்படுத்தினதா அவரோட ஆராய்ச்சியில நம்ம சொல்றோம். இது வந்து எப்படின்னா ஒரு மிஷின் மாரி இல்லாம, இந்த எண்ணங்கள் எப்ப பயனளிக்கும் அப்படின்னா, இது வெறும் வார்த்தைகளா இல்லாம, நம்ம உணர்வு கலந்து, அதாவது இந்த வார்த்தைகளை உண்மையிலேயே உணர்ந்து, நம்பி, அனுபவித்து சொல்லும்போது தான் பலன் ஏற்படுகிறது. வெறும் எந்திரம் போல் ஒப்பிப்பது ஒரு பலனையும் தருவதில்லை. அப்போ எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மனதுக்குள்ள சொல்றப்போ ஒருவித பலன்களை குடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆராய்ச்சியாளர் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எண்ணங்கள் ஏதோ ஒரு விதமா நம்மளோட உடல்ல பாதிக்குது. இப்ப நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்போம். நம்ம குழந்தைகள் திடீர்னு நம்ம ரூம்குள்ள வர்றாங்க. ஏதோ ஒரு பள்ளி மாரி ஒரு பொம்மைய நம்ம மேல போடுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? திடீர்னு பயந்து ஆன்னு கத்துவோம். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொம்மையான ஒரு பள்ளியா இருக்கும். அல்லது ஒரு வேற ஏதோ ஒரு டாயா இருக்கும். அது உண்மைன்னு தெரியலதுக்கு முன்னாடி, அந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனே மனசு வந்து அந்த தாக்கத்துக்கு பயந்துருது. அப்போ அது மனதுக்கு வந்து உண்மை, பொய்ங்கிற விளக்கம் தெரியாது. அது மனம் அத நம்புனதுக்கு அப்புறம் அதோட உணர்ச்சிகளா வெளிவருது. இந்த உணர்ச்சிகள் உடலிலும் ஒரு மாற்றம். இப்போ உடல்ல ஒரு ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கதெல்லாம், பிபி அதிகமாகலாம். உணர்ச்சி வந்து உடல்ல ஒரு மாற்றத்த குறுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ "நீ நன்றாய் இருக்கிறாய், உன் உடல் குணமடைகிறது" இப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியே ஒருத்தர் குணப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கன்னா, அதுவும் உண்மைதான். ஆனா அது எப்போ? உணர்ந்து சொல்றப்ப தான். ஆனா இத நம்ம வாழ்க்கையில அனுதினமும் பயன்படுத்திட்டு வர்றோம். எப்போ அப்படின்னு பார்த்தா, நம்ம தியானம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அருட்காப்பு சொல்றோம், சங்கல்பம் சொல்றோம். சங்கல்பம் என்னன்னு சொல்றோம்? "அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்" அப்படின்னு அனுதினமும் நம்ம சங்கல்பம் சொல்றோம். அப்ப சங்கல்பம் எப்பவும் கண்டிப்பா பலன் தரும் அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சியில நம்ம புரிஞ்சுக்கலாம். வெறும் சங்கல்பம் மாத்திரமா சொல்றோம், வாழ்த்துக்களும் சொல்றோம். வாழ்த்துக்கள் யார் யார சொல்றோம்? மனைவியிலிருந்து நண்பர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்றோம். வாழ்த்துக்கள் யார் உலக நல வாழ்த்துலருந்து மலை வாழ்த்து வரைக்கும் எல்லாம் சொல்றோம். இது எப்படி இந்த எண்ணங்கள் வந்து பயன்பெறும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஆராய்ச்சியே கண்டிப்பா நமக்கு அ உதவி பண்ணும்னு நெனைக்கிறோம். இப்ப எண்ணங்கள கண்டிப்பா நம்ம உபயோகப்படுத்த முடியும். இப்ப நல்ல எண்ணங்கள உள்ள விடுறது மூலியமா, உணர்ந்து அத ப உண செய்றது மூலியமா கண்டிப்பா அத பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுருச்சு. இப்போ சரி, ஓகே. இப்ப இந்த எண்ணங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். ஓகே, புரிஞ்சுது. அப்படி என்ன அந்த எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு? அப்ப எண்ணங்களுக்கு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது எதன் அடிப்படையில நான் நம்புறது? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. அப்படி நம்பணும்னா எனக்கு ஒரு உதாரணம் அ குடுங்க. அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்னு வைங்களேன். இத வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னாடி காலகட்டத்தில, அதாவது 1895லிருந்து 1980கள் வரைக்கும் வாழ்ந்த ரைன் அப்படிங்கிற ஒரு பாட்டனிஸ்ட். இவர் தான் வந்து மனதோட அதீத சக்திகள முதலா ஆராய்ச்சி செஞ்சவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவரோட ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் பலவிதமான ஆராய்ச்சிகள் வந்து கொண்டு வர்றாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆராய்ச்சியா வந்து நம்ம இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற ஒரு ராமயோகி அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. அவர் ஆராய்ச்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட உடம்புல வந்து அ பல வயர்ஸ கனெக்ட் பண்ணி வச்சுர்றாங்க. அவரோட எண்ணங்கள் மூலியமாவே அவரோட வலது கையின் சுண்டு விரல வந்து 18 டிகிரி உயர்த்தி காமிச்சாரு அப்படின்னு அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்றாங்க. அதே மாரி தன்னோட இதயத்த 17 வினாடி நிறுத்தி காமிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் எண்ணங்களோட சக்திக்கு ஒரு உதாரணமா அ திகழ்ந்ததா நடந்த ஒரு அறிவியல் உண்மைகள். அப்ப இவ்வளோ சக்தி வாய்ந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது, நம்ம எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உதாரணம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா போதும். நம்ம போய் இந்த ஆராய்ச்சிய பயன்படுத்திக்க தேவையில்ல. இப்ப எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த உதாரணத்த மேற்கோளிட்டு காமிச்சோம். வேறு என்ன உதாரணங்கள் அப்படின்னா, ஊரி கெல்லர் அப்படிங்கிற வந்து இஸ்ரேல்ல
மெஜிஷியன். இவர் என்ன பண்ணனா தன் எண்ணங்களை வந்து ஒரு உலோகத்துல செலுத்தி அந்த உலோகத்தையே வளைக்க செய்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இவர் யாருன்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு பெயிண்டிஸ்டா இருந்தவர் ஆக்சுவலா. இப்ப கடைசியா இவங்கள எண்ணங்களோட சக்திய தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா என்ன ஒரு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வர்றாங்கன்னா, மக்களின் எண்ணத் தொகுதி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக, முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அல்லது அழிவின் அறிகுறியாக அமைகிறது. இப்போ ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டுல இருக்கிற மக்களோட எண்ணத் தொகுதி தான் அந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு காரணம். அல்லது ஒரு நாட்டுல ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைமை இல்ல அப்படின்னா, அந்த மக்களோட எண்ணத் தொகுதி தான் வந்து அந்த நாட்டுல இருக்கிற சிரமமான சூழ்நிலைக்கு காரணம் அப்படிங்கிறத வந்து இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு. எண்ணங்கள நம்ம உபயோகிக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து சரி ஓகே. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே நமக்கு எண்ணங்களுக்கு பவர் இருக்கு. எண்ணங்களுக்கு வந்து உபயோகப்படுத்த முடியும். ஆனா நம்ம மனசுல இவ்ளோ எண்ணங்கள் வருதே ஒரு நாளைக்கு 16,000 எண்ணங்கள் வருது. அவ்ளோ எண்ணங்களை எப்படி நான் வந்து முறைப்படுத்த முடியும்? என்னால முறைப்படுத்தினா மட்டும் தானே நான் அத வந்து எனக்கு விரும்புற மாரி நான் அத பயன்படுத்த முடியும். அப்படி நம்ம ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி நம்ம அ உதயமூர்த்தி ஐயாட்ட கேட்கிறப்போ, எண்ணங்களை முறைப்படுத்துவதில் முதல் படி. அதாவது எண்ணங்கள் முறைப்படுத்துவதில நெறைய படிகள் இருந்தாலும், முதல் படியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கிறப்போ, எண்ணங்களை முறைப்படுத்துவதில் முதல் படி என்ன வேணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஒரு குறிக்கோள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன குறிக்கோள் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு நிலையில இருப்போம். அந்த நிலைக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, நாம் இன்று எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது, நாம் இதுவரை நம்மை பற்றிக் கொண்டிருந்த எண்ணங்களின் விளைவு. நமது எண்ணங்களின் உயரமே நமது குறிக்கோளின் உயரம். அதுவே நமது உயரம். அப்ப நம்மள பத்தி நம்ம இதுவரைக்கும் என்ன நெனச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு இடத்துல இருப்போம். இத விட மேல போனோம்னா, நம்ம அதுக்கு தகுந்த எண்ணங்கள வளர்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம உயர முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ உயர முடியும் அல்லது வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மேம்பாடான நிலை அடையறதுக்கு முக்கியமான தேவையா அவரு வலியுறுத்துறது வந்து ஒரு குறிக்கோள். ஒரு குறிக்கோள்னு வந்ததுக்கு அப்புறம் இப்போ எண்ணங்கள் அப்படிங்கிறப்போ, நெறைய எண்ணங்கள் நமக்கு மனசுல தோணலாம். இப்போ குறிக்கோள் அப்படின்னா, என்ன விதமான மாற்றங்கள குடுக்குது அப்படின்னு அவரு சொல்றாருன்னா, எண்ணங்கள் என்னும்போது நம் மனதில் ஏற்படும் பலவித எண்ணங்களையும் நாம் பொதுவா குறிப்பிடுறோம். அவை பரவி நிற்கின்றன. இப்ப குறிக்கோள் அப்படிங்கிறபோது, குறிக்கோள் என்னும்போது நமது எண்ணங்கள் ஒரு கொள்கையை சுற்றி, ஒரு ஆசையை சுற்றி பின்னப்படுகின்றன. எனக்கு இதுதான் வேணும் அல்லது இததான் என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள். அப்படின்னு சொல்லி நம்ம அத நோக்கி நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்களை பரவ விடாமல் நேர்படுத்தும்போது, அது ஒரு அமைப்பை, நெறியை அடைகிறது. மனித வாழ்க்கையில் குறிக்கோள் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிக்கோள் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா, எண்ணங்கள் ஒருமுகப்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு முதல் படி இந்த குறிக்கோள் தான். இப்போ நம்ம மகரிஷி ஐயாவோட வாழ்க்கையில எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு எண்ணங்கள் எப்படின்னா, எ இவரு 35 வயசுலயே வந்து ஞானம் அடைந்ததா சொல்றாங்கல்ல. ஆனா நெறைய ஞானிகள் வந்து அ காட்டுக்கு போய் தவம் இருந்தாங்க. சித்தரா மாறிட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா மட்டும் எப்படி இப்படி ஒரு உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு அ ஒரு கனவ கண்டாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு அடிக்கடி கேள்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு பதில் எப்ப ஒண்ணு கிடைச்சது அப்படின்னா, "எனது வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம்" அப்படின்னு ஒரு கவியில வந்து ஐயா டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. என்னோட வாழ்வின் நோக்கமே இந்த உலக சமாதானம் அப்படிங்கிறது தான். அப்போ மகரிஷி ஐயாவுக்கு தெளிவான ஒரு குறிக்கோள் இருந்தது. ஒரு நோக்கம் இருந்தது. என்னன்னா, உலக சமாதானம். அந்த ஒரு நோக்கம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம இணைச்சிருக்கத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறிக்கோள் கண்டிப்பா அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த குறிக்கோள் தான் எண்ணங்களை முறைப்படுத்துவதில் முதல் படி அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி. இப்ப அதுக்கு ஒரு உதாரணம். இப்ப எனக்கு வந்து இவ்வளவு வயசாயிருச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு ஒரு வயதுல இருப்போம். ஒருத்தர் இள வயதுல இருக்கலாம். அல்லது ஒரு ஒரு 40, 50 வயதுல இருக்கலாம். ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கலாம். இவ்வளவு நாள் நான் இப்படி இருந்துட்டேனே, எந்த குறிக்கோளும் இல்லாம இருந்துட்டேனே. இனிமேல் நான் என்ன பண்ண முடியும்? இனிமேல் நான் பெருசா என்ன பண்ண போறேன்? ஏன் இதுவரைக்கும் நான் வாழ்க்கைய வாழ்ந்தாச்சு. இனி என்ன பெருசா என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு நமக்கு எண்ணங்கள் வரலாம். ஆனா, என்ன அதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா, எண்ணங்களை, ஆசைகளை என்றும், சபலம் என்றும், லட்சியம் என்றும் எவ்வளோ வித்தியாசமான வார்த்தைகள சொன்னாலும், குறிக்கோள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சரியான ஒரு 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 நோக்கத்த ஒரு பாதையை நோக்கி போறதுக்கு அதுதான் பயன்படும். இப்போ இந்த பிக்சர்ல இருக்கிற அகிரோ குராசாவா இவர் வந்து ஒரு ஜப்பானீஸ் ஃபில்ம் மேக்கர்.
இவர் என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் வந்து 60 வயசு வரைக்கும் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கைய ஒரு தொழில் செஞ்சு அப்படியே ஒரு ஒரு ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. அவரு வந்து வாழ்ந்த வாழ்க்கையும் ஏதோ வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாரி ஒரு நோக்கம் இல்லாம வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவரு 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வருது, நான் என்னோட இருக்கிற இடத்துல வந்து ஒரு சிறுவர்களுக்கான ஒரு பூங்கா அமைச்சு, அங்க வந்து நெறைய சிறுவர்கள் வந்து அங்க வந்து விளையாடணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு குறிக்கோளா வந்து 60 வயசுக்கு மேல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்ன மாரியான ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு வலியுறுத்துற ஒரு 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 ஜப்பான் படம் தான் இகுரு அப்படிங்கிற ஒரு படம். இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த வயதுல இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. இந்த வயதுல இருந்து நமக்கு ஒரு குறிக்கோள் அமைச்சுக்கிட்டா, அந்த குறிக்கோள நோக்கி வாழ்க்கையில நம்ம போறப்ப வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்தது, சரி ஓகே எனக்கு ஒரு குறிக்கோள்கள் மனதுல வந்துருச்சு. இப்ப நான் அந்த குறிக்கோள் வச்சு பெரிய பெரிய சாதனைகள்லாம் நான் செய்ய முடியுமா? அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறோம். இப்ப என் மனசுல ஒரு குறிக்கோள் வந்துருச்சு. ஏதோ ஒரு குறிக்கோள் வந்துருது. ஓகே அந்த குறிக்கோள வச்சு என்னால நினைக்கிற சாதனைய உருவாக்க முடியுமா? அதுக்கு எது வந்து தேவை? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனதுல எழுதுன்னு வைங்களேன். அதுக்கு வந்து ஒரு 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 சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி. இந்த ஹக்கிகுன் இகாகு அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட்ட வந்து ஒரு ஒரு போர் வீரன் போய் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆ ஐயா வணக்கம். அதாவது இந்த சொர்க்கமும், நரகமும் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களோட கருத்துக்கள பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே அவரு வந்து, "நீ யாரு?" அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து இந்த படை வீரன் அப்படின்னு சொல்றான். "உன்ன பார்த்தா படை வீரன் மாரியே தெரியலையே! உன்ன பார்த்தா சொங்கி இருக்கிற ஆள் மாரி தெரியுது. நீ என்ன ஒரு படை வீரன் சொல்ற?" அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்து அவரோட வாள எடுத்து அவர வந்து தலைய வெட்ட போறாரு. அவரு உடனே சொன்ன உடனே, "ஏன் இந்த வாள் வந்து ரொம்ப அ ஆளெல்லாம் வெட்டுற அளவுக்கு ரொம்ப கரெக்ட்டா இல்ல. வாள்லாம் மழுங்கி இருக்கு" அப்படின்னு சொன்னா, இன்னும் அவருக்கு கோவம் வருது. "இப்ப நீ வந்து நரகத்தின் வாசலில் அ நெருங்கி விட்ட" அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த வார்த்தைய கேட்டவுடனே அவர் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாரு அந்த படைவீரன். "இப்ப வந்து நீ வந்து சொர்க்கத்தின் வாசலை நெருங்கி விட்டாய்" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு புரியுது, சொர்க்கமும், நரகமும் நம் மனதுல தான் இருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப இந்த மனதுல தான் ஏதோ ஒரு வேலை நடக்குது. அந்த மனதுல தோன்ற எண்ணங்கள் தான் வந்து உண்மையாவே சொர்க்கத்தையும், உண்மையாவே நரகத்தையும் உருவாக்குது. அப்படிங்கிறத இந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி மூலியமா அந்த ப ஹக்கிகு நேகாகு அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறார். இப்போ அடுத்தது எப்படி ஒரு சாதனைகள வந்து அ செய்யறதுக்கு எண்ணங்கள் பயன்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சிறிய உதாரணம். இந்த பிக்சர்ல இருக்கிறவரோட சயின்டிஸ்ட் பேரு வான் பிரான் அப்படிங்கிறவர். இவர் வந்து 1912லேருந்து 1977 வரைக்கும் அ இருந்தவரு. நம்ம இன்னைக்கு ரீசென்ட்டா கூட சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சந்திர மண்டலத்தில சுத்தி நம்மள ஆஸ்ட்ரோனட் டிராவல் பண்ணாங்க. அப்படிலாம் நம்ம இன்னைக்கு நியூஸ வந்து சர்வசாதாரணமா கேட்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்திலேயே மனிதன் எங்கே போக விரும்புகிறானோ, அங்கே தான் அவனது இருப்பிடம் அப்படின்னு ஒரு 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 ஆழமா நம்பினவரு. இவரு தான் சந்திரனுக்கு மொ முதல்ல ஒரு ஒரு மனிதன அனுப்புறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் ஆக்சுவலா. அப்புறம் இவரோட எண்ணம் எப்படி செயலாகி, செயல் வந்து சாதனையா பரிணமிச்சதுங்கிறத நம்ம வந்து இந்த இந்த இவரோட உதாரணத்திலேயே பார்க்கலாம். இந்த உதாரணத்தில பார்த்துட்டு நம்ம ஓகே நம்ம என்ன நெனச்சாலும் நம்ம வாழ்க்கையில நடந்துரும். எல்லா சாதனையும் நம்மளால செய்ய முடியுமா? அப்டின்னா அப்படி இல்ல. அதுக்கு ஒரு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஆசைகளில் நியாயம் இருக்கும்போது, நமது ஆசைகள் பிறர் உரிமைகளை பாதிக்காத போது, ஆசைகளில் நமக்கு உண்மையான ஈடுபாடு நிரந்தரமாக துவங்கும்போது, ஆசைகள் நமது மனதில் திடமாக வலுப்பெறும்போது, அவை லட்சியமாகின்றன. அதுக்கப்புறம் தான் அந்த ஆசைகள் வந்து செயலா மாறி, செயல்கள் வந்து சாதனையா மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அததான் இந்த இடத்துல நம்ம இதுவரை நாம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அ தே அத வந்து நம்ம வொரி பண்ண வேண்டியதில்ல. நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் நோக்கி நம்ம பயணம் செஞ்சா, நம்ம வாழ்க்கையில நினைக்கிறத அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணத்த நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, சாதனைகள நிகழ்த்துவது எப்படி உண்மையாவே அந்த இவ்வளோ பெரிய, பெரிய விஞ்ஞானிகள் இருக்காங்க, பெரிய, பெரிய ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, பெரிய, பெரிய தத்துவ ஞானிகள் இருக்காங்க, இந்த பெரிய பாரதியார், பெரிய, பெரிய ஞானிகள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் எப்படி ஒரு சாதனை நிகழ்த்துறாங்க? விரும்பிய காரியங்கள எப்படி அடையறாங்க? இதுக்கு ஏதாவது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஷார்ட்கட் இருக்கா? அப்படின்னு நம்ம நம்ம மனசுல கேட்கலாம். அவங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கு இப்ப ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல வந்து நான் வந்து ஒரு
ஒரு பணக்காரன் ஆகணும், அல்லது நான் நினைக்கிற ஒரு ஒரு பதவி அடையணும் அப்படிங்கிற மாதிரியான நமக்கு ஒரு ஆசை வருதுன்னு வைங்களேன். அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி மனதில் நம்ம கேட்டு நம்ம கேட்குறோம்னா, அதுக்கு வந்து ஒரு விடை சொல்றாங்க. இந்த சாதனைகள் நிகழ்றது எப்படி அப்படின்னா, அதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான 2 ஆராய்ச்சிகளை சொல்றாங்க. ஒண்ணு வந்து இந்த வைல்டர் பென்ஃபீல்ட், இவர் வந்து ஒரு நியூரோ சர்ஜன். இவர் என்ன ஒரு ஆராய்ச்சி செய்றாருன்னா, அவரோட பேஷண்ட் வந்து இந்த ஃபிக்ஸ் வர்ற பேஷண்ட். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து மூளையில வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும். மூளையில அறுவை சிகிச்சை செய்றப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மூளையை மட்டும் மறுத்து போகிற ஒரு இன்ஜெக்ஷனை போட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த ஆராய்ச்சியை அவர் அந்த அந்த சர்ஜரி அவர் செய்ய தொடங்குறாரு. அப்போ சர்ஜரி செய்ய தொடங்குறப்போ மூளையோட ஒரு வட துருவத்தை தொடுறப்போ அவர் இப்பவும் கான்சியஸாக தான் இருக்காங்க அந்த பேஷண்ட்டு. அப்போ என்ன அவர் என்ன ஒரு வெளிப்பாடு சொல்றாருன்னா, ஒரு பியானோ வாசிக்கிற மாதிரியான ஒரு ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்துறாரு. என்னை சுற்றி நிறைய பேர் பாடுறாங்க, ஒரு கூட்டத்தில் இந்த பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதை வெளிப்படுத்துறாரு. இது வந்து இவருக்கு ஒரு ஒரு வியப்பு கொடுத்தது. அது வரைக்கும் விஞ்ஞான உலகம் வந்து பதிவுகள் அப்படிங்கிற விஷயத்த பெருசா அவங்க ஆராய்ச்சி செஞ்சதில்லை. இப்போ இந்த ஆராய்ச்சி தான் முதல்ல வந்து ஆல்ரெடி செயல் மூலியமா பதிவு பதிஞ்சிருக்குல்ல, அந்த பதிவு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான முதல் ஆராய்ச்சியா இது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியை ஃபர்தரா கண்டினியூ பண்றப்ப அவங்க என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மனதில் வந்து எப்படி வந்து ஒரு 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 விஷயம் பதியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டைப்ரைட்டரில் வந்து டைப் பண்ணுறப்ப எப்படி எழுத்துக்கள் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிக்சராக தான் வந்து நம்ம மனசில் பதியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜாக தான் பதியுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது எண்ணங்கள் மனதில் பதிந்திருக்குது. அது எப்படி பதிஞ்சிருக்குது, ஒரு ஒரு படமாக பதிஞ்சிருக்குங்கிற வரைக்கும் விஞ்ஞானம் வந்து போயிருக்கு. இது வரைக்கும் பதிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகாத ஒரு விஞ்ஞானம் இப்போ பதிவுகள் ஏதோ ஒரு காரணத்தில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஓகே, இப்போ ஆல்ரெடி பதிஞ்சிருக்கிற விஷயத்த நம்மளால மனசுல கொண்டு வந்து இப்போ இதுதான் இமேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா பரம்பொருள் கடவுள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி அதை கொண்டு வந்து மனதில் கொண்டு வர முடியும் அப்படின்னா, அங்கதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியில ஒரு சிக்கல் ஏற்படுது. இதை எப்படி மனசுல கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்க கற்பனையில, அதாவது பாவனை ஒன்றே போதுமே பரமநிலை எய்துவதற்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இந்த கற்பனை, அதாவது அந்த கற்பனை மூலமே பரம்பொருள் நினைச்சு அதுவே அந்த பரம்பொருளோட தொய்ந்து அந்த பரம்பொருளாவே மாறினாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் இப்போ எப்படி நடக்குதுன்னா, அந்த மனதில் அந்த பிம்பம் வந்து பதியுது. அந்த அந்த பிம்பமா அவங்க வடிவம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த ஆராய்ச்சியில 2 புரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு, ஆல்ரெடி பதிஞ்சது பிரதிபலிக்குது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி நிறுவனம் செய்றாங்க. நம்மளால யூகிக்க முடியாததையும் நம்மளால கற்பனை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த சாதனைகள் நிகழ்த்துவதில் ரொம்ப முக்கியமான பங்கு இந்த இமேஜினேஷன்ல இருக்கு, கற்பனையில இருக்கு. கற்பனைனா நம்ம ஏதோ ஒரு கற்பனை இல்ல, நம்ம மனதில் ஒரு ஒரு அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறது அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது சாதனை நிகழ்த்துவதற்கு முதல் படி என்னன்னு பார்த்தா, நம்ம மனதில் அந்த கற்பனை வேண்டும். இதுக்கு ஒரு சான்று என்னது, இதுக்கு ஒரு ஆராய்ச்சி எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோ பேட்டன்ட் அவர் பேரில் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதையும் வார்த்தைகளாக சிந்திப்பதில்லை, எல்லாவற்றையும் படமாக தான் பார்க்கிறேன். அதாவது மைண்ட்ல அவருக்கு ஒரு பிக்சர் தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கும் இந்த மாதிரி எல்லாமே உருவாகும். ஆனா நம்மளால வந்து என்ன பண்ண முடியல, நெறிப்படுத்தி அந்த ஒருமுகப்படுத்தி அதை வந்து சாதனையா நமக்கு மாற்ற முடியல. இதுதான் நமக்கும் நமக்கும் சாதனையாளருக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ நோக்கம்னு ஒண்ணு உருவானதுக்கு அப்புறம் நம்ம நோக்கத்தை பத்தின ஒரு அபிப்பிராயத்தையும் நம்ம அதை நோக்கி ஒரு பிம்பத்தையும் நம்ம மனதில் உருவாக்குனா அதுக்குண்டான செயல்களை நம்ம செய்யறதுக்கு தூண்டும். அந்த செயல்கள் விளைவை கொடுக்கும். அந்த விளைவு சாதனையா மாறும். அப்படிங்கிறதுக்கு இந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு முதல்ல வந்து ஒரு இமேஜினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இது வந்து இன்னொரு ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ், அதாவது 2 டீம் இருக்கு. ஒரு 2 டீம்ல வந்து ஒரு டீமை வந்து ஒரு மனதளவுல வந்து நீ வந்து கற்பனை பண்ணிக்கோ. அதாவது நீ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க அந்த பேஸ்கெட் பால்ல கோல் போடுறதமா நீங்க வந்து கற்பனை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமை சொல்றாங்க. இன்னொரு டீமை வந்து எந்த கற்பனை எதுவுமே சொல்ல அவங்கள சும்மா விட்டுருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, மனதளவுல பிராக்டிஸ் பண்றாங்க. அதாவது அவங்க ஒவ்வொருத்தரும் கோல் போடுற மாதிரியும் அந்த பயிற்சியில வெற்றி பெற மாதிரியும் அப்படின்னு அவங்க வந்து மனதளவுல பிராக்டிஸ் பண்றாங்க. இந்த இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் அது உண்மையான
போட்டி நடக்கிறப்போ இந்த மனதளவுல பிராக்டிஸ் பண்ணவங்க, அத மனதளவுல அத கற்பனை பண்ணி பார்த்தவங்க வந்து வெற்றி பெற்றதா வந்து ஆராய்ச்சிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மனதுல ஏற்படுற கற்பனை, அதாவது கற்பனைன்னா நம்ம அந்த நோக்கத்த ஒட்டுன கற்பனைகள் வந்து கண்டிப்பா சாதனை நிகழ்த்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா நம்ம வந்து அ பார்க்கலாம். அப்ப எண்ணங்கள் சாதனைய நிகழ்த்துவது எப்படிங்கிறதுக்கு முதல் படி வந்து கற்பனை, இமேஜினேஷன். அந்த நோக்கத்த ஒட்டின இமேஜினேஷன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதே இத ஒட்டியே நம்ம வந்து நம்ம ரொம்ப கஷ்ட காலத்துல போயோ, அல்லது நமக்கு ஒரு வேண்டுதல்கள கடவுள் முன்னாடியோ, அல்லது பிரார்த்தனைகள வைக்கிறப்போ, எப்படி நமக்கு இது பலன் தெரியுது அப்படின்னா, நம்ம அந்த எண்ணத்துல, அந்த நோக்கத்துல நம்பிக்கையோட இருக்கிறப்ப, அந்த வேண்டுகோள்களும், பிரார்த்தனைகளும் ஆ பலன் தருது. இதுக்கு எப்படி பலன் தருதுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலா. சரி. இப்ப இவ்ளோ பலன் தர்ற, அதாவது இவ்ளோ வலுவான எண்ணங்களுக்கும் உள்ளுணர்வுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? எனக்கு இன்னைக்கு இந்த மாரி பண்ணணும்னு தோணுது, அல்லது இந்த மாரி பண்ண வேண்டாம்னு தோணுது அப்படின்னு சும்மா வாழ்க்கையில நம்ம நெறைய சொல்லியிருப்போம். இந்த உள்ளுணர்வ பத்தி நெறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. இந்த எண்ணங்களுக்கும் உள்ளுணர்வுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படின்னு கேட்கிறப்போ, ஏன் இந்த உள்ளுணர்வு ரொம்ப முக்கியம்னா, எம் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் பின்னாடியும் பலவிதமான அ இந்த மாரி உள்ளுணர்வுகளுக்கு உள்ள தொடர்பு முக்கியமா இருக்கு. அதுல முக்கியமானது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் பெருசா எதையும் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சது 2 தான். அ ஐன் என் வாழ்வில் நான் கண்டுபிடித்த விஞ்ஞான உண்மைகள் 2 தான். அவை 2ம் என் உள்ளுணர்வு தந்தவை" அப்படின்னு சொல்றாரு. எடிசனும் நம்ம என்ன சொன்னாருன்னு பார்த்தோம். இதே மாரி இந்த இன்னொரு பிக்சர்ல இருக்கிற மார்க்கோனி, அவர் என்ன பண்றாரு? ரேடியோ கண்டுபிடிச்சாங்க. இந்த ரேடியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மின்காந்த அலைகள வந்து நம்மளோட பூமிக்கு மேல பறக்க முடியுமா அப்படின்னா, அதுவரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவரோட உள்ளுணர்வு சொல்லுச்சு, இந்த மின்காந்த அலைகள வந்து நம்ம பரவ விட முடியும் அப்படிங்கிற. இந்த உள்ளுணர்வு தந்த ஒரு விஷயம் தான் பல சாதனைகளுக்கு காரணமா இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளோட ஆராய்ச்சியில ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையில, மார்க்கோனியோட வாழ்க்கையில, அ மத்த வ ஐன்ஸ்டீனோட வாழ்க்கையிலலாம் பார்க்குறோம். இதுல ஒரு 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 3 விதமான டிஃபரண்டான இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, இதுல வந்து இந்த தையல் இயந்திரத்த கண்டுபிடிச்சவர், இந்த எலைஸ் ஹோவே அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தையல் இயந்திரத்த கண்டுபிடிக்கணும். அவர் என்ன பண்ணா, ஒரு ஊசிய வந்து அந்த ஸ்டிச்சிங் போன்ற யூசுவலா பார்த்தீங்கன்னா, அந்த ஊசியில கீழ வந்து ஹோல் இருக்கும். ஆனா, அவரோட ஆராய்ச்சியில வந்து அவர் அந்த ஊசியில வந்து ஹோல் போடாம அந்த 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 மிஷின்ல பயன்படுத்துறப்ப அந்த ஊசி உடைஞ்சிருது. அந்த ஊசிய பயன்படுத்த முடியல. இவரோட ஆராய்ச்சிய முழுசா செய்ய முடியாம அவர் வந்து ஒவ்வொரு நாளும் போறாரு. ஒரு நாள் வந்து அவரோட கனவுல வந்து, "இன்னைக்குள்ள நீ இந்த ஆராய்ச்சிய கண்டுபிடிக்க முடியலன்னா, உன்ன நான் வந்து ஈட்டியால குத்திருவோம்." அப்படிங்கிற மாரியான அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அந்த ஈட்டிய குத்துற மாரியான கனவுல வர்றப்ப திடீர்னு அவர் முழிக்கிறாரு. முழிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஈட்டியில வந்து அந்த ஈட்டியோட முனையில வந்து கு ஒரு 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 ஹோல் இருந்ததா அவர் பார்க்குறாரு. இந்த ஈட்டியோட முனையில ஹோல் இருந்தத பார்த்த உடனே, அவருக்கு ஒரு ஐடியா பிறக்குது. ஓகே, நம்ம இதுவரைக்கும் நம்ம ஊசி முனையில அ வந்து நம்ம ஹோல் போடாம நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி, அந்த ஹோல் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஆராய்ச்சிய முடிச்சாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த உள்ளுணர்வு வந்து ஒரு பெரிய பெரிய கண்டுபிடிப்புல நடந்திருக்கு. அதே மாரி இப்ப ராமானுஜன் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா கணக்குகளும் நாமகிரிப்பேட்டை அம்மன் கொண்டு தருவதாக சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிலீஃப் இருக்கு. அதே மாரி இந்த இந்த இடத்துல ஆகஸ்ட் கெகுலே அப்படிங்கிற வந்து பென்சீன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலோட ஒரு இதோட ஒரு ஒரு அமைப்பு வந்து அவரோட கனவுல வந்து பாம்போட வால வந்து தன்னோட தலைய விழுங்குற மாரி ஒரு கற்பனை வந்ததுக்கப்புறம், ஓகே, இந்த பென்சைனோட வடிவம் வந்து இந்த வட்டமான வடிவம். இந்த 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 வடிவம் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில உள்ளுணர்வு வந்து ஒரு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளுக்கும், சாதனைகளுக்கும் நம்ம அ இருந்திருக்குங்கிற நம்ம இவ்ளோ ஆராய்ச்சிகள் வந்து பயன்படுது. இன்னும் நெறைய ஆராய்ச்சிகள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சார்லஸ் டார்வின பத்தி நமக்கு தெரியும். இந்த சார்லஸ் டார்வினோட ஆராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் ம் காரணமா இருந்தவர் வந்து அவ் வேலஸ் அப்படிங்கிறவரு. இந்த வாலஸ் என்ன பண்றாரு, அவருக்கு கடுமையான காய்ச்சல் அவருக்கு. அந்த அ டயத்துல கூட சார்லஸ் டார்வினுக்கு ஒரு ஒரு லெட்டர் எழுதுறாரு. "வாழ தகுதியுள்ளதே வாழ்கிறது" அப்படிங்கிற சார்லஸ் டார்வினோட கருத்த வந்து, இந்த கருத்த அவரு வந்து வாலஸ் வந்து டார்வின் அத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே டார்வினுக்கு லெட்டரா அவரு குடுத்திருக்காரு. அத டார்வின் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனதில ஏற்பட்ட எண்ணங்கள் எப்படி இந்த வாலஸ் அப்படிங்கிறவருக்கு பதிந்து அப்படின்னு சொல்லி, சார்லஸ் டார்வின் வந்து வாலஸ வந்து
முன்னோடியே எடுத்துக்கிட்டதா நம்ம இதுல வந்து நம்ம சொல்றாங்க, இந்த அறிவியல் ஆராய்ச்சியில சொல்றாங்க. அதே மாதிரி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து கண்டுபிடிப்பு, இது எல்லாமே வந்து இந்த உள்ளுணர்வுக்கும் எண்ணங்களுக்கும் கண்டிப்பா ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு சாதனைகள் நிகழ்ந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் ஆக்சுவலா. சரி, இப்ப இவ்வளோ வலுவான, இவ்வளோ சக்தி வாய்ந்த எண்ணங்கள் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில பயன்படுமா? நம்ம ஏதோ ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம். அந்த இடத்துல நம்ம எண்ணங்கள் பயன்படுமா அப்படின்னு நமக்கு சாதாரணமா ஒரு கேள்வி வரும். கண்டிப்பா பயன் தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஆதாரம் தான். இவர் பேர் வந்து எடில் ரிக்கன் பேக்கர். இவர் வந்து ஒரு ஃப்ளைட் பைலட். இந்த வேர்ல்டு வார் 2 நடந்தப்போ வந்து இவர் என்ன பண்றாங்க, இவரோட சேர்ந்து ஒரு 8 பேர் வந்து ஒரு படகுல போய் மாட்டிடுறாங்க. அவருக்கும் இந்த தொடர்பு அத்துட்டு போயிருது. கிட்டத்தட்ட 21 நாள் கடல்ல வந்து தனியா தத்தளிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதுக்கு உணவில்ல, சரியான தண்ணீர் இல்ல. அப்போ அவங்க ஒரு வழியே இல்ல, நம்ம வாழ்க்கையே முடிய போகுதுங்கிற இடத்துக்கு போறப்போ, அவரோட பாக்கெட்ல இருந்த சின்ன பைபிள் புத்தகத்தை எடுத்து அவர் ஏதோ படிக்கிறப்போ, "தண்ணீருக்கு எங்கே போவேன், சாப்பிட என்ன செய்வேன் என்று கவலைப்படாதே" என்று மாத்தியுவின் வாசகங்களை அவர் படிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் மேல ஒரு கடல் புறா வந்ததாகவும், அதை பிடிச்ச அவர் உணவா கொண்டதாகவும், அதுக்கப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்துல மழை வந்ததாகவும், அதை வந்து தண்ணியை குடிச்சதாகவும், அதுக்கப்புறம் அவர் காப்பாற்றப்பட்ட 21 நாளுக்கு அப்புறம் காப்பாற்றப்பட்டதா அவர் வந்து அவரோட ஒரு குறிப்புல பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் 1970 காலகட்டத்தில் அமெரிக்காவில் வந்து பெருசா பேசப்பட்ட ஒரு நிகழ்வா இருந்தது. அப்போ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஏற்படுத்தின ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு 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 உதவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு உதாரணம் எப்படின்னு பார்த்தா, நமக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கதா நம்ம நினைச்சுப்போம். ஆனா ரொம்ப எளிமையா இதை எப்படி புரிஞ்சுக்க வைக்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனையை 4 கூறுகளாக பாகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல்ல பிரச்சனை என்ன? ஓகே, இதுதான் பிரச்சனை 1. 2வது எந்த முடிவை விரும்புகிறோம்? அதாவது இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவு வேணும். அப்போ அந்த முடிவை அடையிறதுக்கு நம்பர் ஆஃப் அதாவது பல வழிகள் இருக்கலாம். அந்த பல வழிகள்ல எது சிறந்த வழின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்து அந்த வழிய கடைபிடிச்சோம்னா பிரச்சனைகளை நம்ம வந்து இது முடிவெடுக்க முடியும் அப்படின்னு, பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, ஒரு 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 பெரிய பணக்காரன் அவரோட தோட்டத்துல வேலை பார்க்குற ஒருத்தன் வந்து அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கான். அந்த கடன் வாங்குற வந்து அந்த பெரிய பணக்காரனுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல. அப்போ வந்து என்ன பண்றாங்க, "நீ வந்து கடனை திருப்பி கொடுக்க முடியலல்ல, உன்னோட வீட்ல வந்து உன்னோட இளம் பெண்ணை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவர் வந்து இல்ல, அவர் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப நீ வந்து இந்த 2 கல்ல நான் வந்து குடுப்பேன். ஒரு கருப்பு கல் இருக்கும், ஒரு வெள்ளை கல் இருக்கும். அந்த 2 கல்லுல வெள்ளை கல்ல எடுத்துட்டா வந்து உன்னோட கடனை நான் தள்ளுபடி பண்ணிடுறேன். அதே கருப்பு கல்ல எடுத்துட்டா உன்னோட பொண்ணை வந்து எனக்கு திருமணம் பண்ண செய்ய வச்சிடணும்" அப்படின்னு ஒரு 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 அந்த பெரிய பணக்காரன் சொல்றாரு. வேற பண்ணிடுறது வழி இல்லையே அப்படிங்கிற போயிட்டு அவரோட பொண்ணுகிட்ட சொல்றாரு, "இந்த மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது இந்த மாதிரி நடக்க போகுது, ஒரு வழி இல்லை அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்றாங்க, அது உண்மையா நடக்கிறப்ப என்ன பண்றாங்க, அந்த பெரிய பணக்காரன் வந்து உண்மையா என்ன பண்றான், 2 கருப்பு கல்லையும் எடுத்து அந்த ஒரு பையில போடுறான். இதை வந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டான். அப்ப என்ன பண்ண போறாங்க, இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ண முடியாது, 2மே கருப்பு கல் தான் போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில அந்த பொண்ணு வெளியில வரணும். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்ன பண்ண முடியும், ஒண்ணா வேற வழி இல்ல, அ அந்த அந்த பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது அ அந்த பணக்காரன் மாட்டி விடணும்னு நினைக்கலாம். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு கைய விட்டு அந்த கருப்பு கல்ல எடுக்கிறப்போ, கை தவற விட்டது மாரி அவங்க ஒரு ஆக்ஷன் பண்றாங்க. அப்போ, ஐயோ! கல்லு கீழ விட்டுட்டோமே! மத்த கல்லோட எல்லாம் கல்லு கலந்ததுக்கப்புறம், இதுக்குள்ள என்ன கல்லு இருக்கோ, அதுக்கு ஆப்போசிட்டான கல்ல தான் நான் எடுத்திருப்பேன். அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையிலருந்து வெளியில வர்றாங்க. அதுக்குள்ள கலந்த என்ன கல்லா இருக்கும்? கருப்பு கல் தான். அப்போ ஒரு ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறப்போ, நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் திங்கிங்ல யோசிக்கிறப்போ விடை கிடைக்காது. அதுவே லேட்டரல் திங்கிங், இப்ப இந்த உதாரணம் வந்து லேட்டரல் திங்கிங் உண்டான ஒரு உதாரணமா நம்ம முன்வைக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நம்மளோட லேட்டரல் திங்கிங், அதாவது நம்மளோட எண்ணத்த மாத்தி யோசிக்கிறது மூலியமா நம்ம ஒரு பிரச்சனையில முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இக்கட்டான சூழ்நிலையிலயும் எண்ணங்கள் வந்து நமக்கு உதவி புரியுது.
அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இவ்வளோ புரிஞ்சதுக்கு அப்புறம் எண்ணங்களுக்கு உண்மையாவே சக்தி இருக்கு. எண்ணங்கள வந்து ஒழுங்குபடுத்தவும் முடியும். எண்ணங்கள உபயோகப்படுத்தவும் முடியும். இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னமும் நமக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம். ஒழுங்கற்ற எண்ணங்களை எப்படி வந்து களைவது? எப்படி நம்ம மனசுல இருக்கிற ஒழுங்கற்ற எண்ணங்களை போக்குறது? அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நம்ம பயிற்சியில இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். எண்ணம் ஆராய்தல் பயிற்சி இருக்கு. அதுல தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறமன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் அப்படின்னு 6 கேட்டகரியா பிரிச்சதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி செஞ்சு நம்ம பதுங்குவோம். ஆனா, இதுல என்ன இதோட இன்டைரக்ட்டான ஒரு 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 விஷயத்த சொல்றாங்க. ஒழுங்கற்ற எண்ணங்களை களைவதற்கு முக்கியமான ஒரு படி வந்து, நல்ல பழக்கவழக்கங்களை வலுக்கட்டாயமாக அனுதினமும் அனுசரிப்பது தான் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நல்ல பழக்கவழக்கங்களை அனுசரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுல ஒழுங்கற்ற எண்ணங்கள் மறையுது, களைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒழுங்கற்ற எண்ணங்களை களைவதற்கு நல்ல பழக்கவழக்கங்கள்ல, முக்கியமான பழக்கவழக்கங்கள்ல எண்ணம் ஆராய்தல்ங்கிற நம்ம பயிற்சியை சேர்த்து செய்யறப்போ, நம்மளோட எண்ணங்கள புரிஞ்சுக்கவும் முடியும். நல்ல பழக்கவழக்கத்த உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒழுங்கற்ற எண்ணங்கள் எல்லாம் எப்படி போக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட பழக்கங்கள நல்ல பழக்கங்களா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப என்னதான் நமக்கு ஓ ஒழுங்கற்ற எண்ணங்கள் இருந்தாலும், என் வாழ்க்கைய ரொம்ப என்ன வந்து ரொம்ப சிரமப்படுத்துறது, என்ன ரொம்ப காயப்படுத்துறது அப்படின்னு எல்லாத்தோட வாழ்க்கையில காயப்படுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ முக்கியமான 3 விஷயம் சொல்றாங்க. 1 பயம், 2வது தாழ்வு மனப்பான்மை, 3வது கோவம்ன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. இந்த எண்ணங்கள வந்து எப்படி தவிர்க்கிறது? அப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சிகளே செய்றாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மனிதனோட முக்கியமான 2 எதிரியே வந்து 1 பயம், 2வது கவலைன்னு சொல்றாங்க. பயம் வலுப்படைந்த வியாதி, கவலை மெல்ல அரிக்கும் நோய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பயத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன சொல்றாங்கன்னா, பயத்த வந்து 6 காரணம் ஒரு 6 வகையா பிரிக்கிறாங்க. அதுல 1 வந்து 6 வகையான பயம் வரும்ன்னு சொல்றாங்க. 1 வறுமை பற்றின பயம். 2வது பழிச்சொல். அதாவது நம்மள யாராவது ஏதாவது சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற பத்தின பயம். 3வது உடல்நலம் பாதிச்சிருமோ அப்படிங்கிற பத்தின பயம். 4வது காதல் தோல்விய பத்தின பயம். 5வது முதுமை பத்தின பயம். 6வது மரணம் பற்றின பயம். இந்த 6 விதமான பயங்கள் மனிதனுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, என்ன ஒரு நன்மைனா, பயப்படுற அப்படிங்கிறது ஒரு மனநிலை தான். இந்த மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இதே எமர்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, எதை கண்டு பயப்படுகிறீர்களோ அதை செய்ய துவங்குங்கள், பயம் செத்து போவதை காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம ஒரே ஒரு பயத்த மட்டும் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். இந்த வறுமை அப்படின்னு சொல்றோம்ல, வறுமையான பயம் அப்படிங்கிறவங்க அவங்களோட சிம்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வறுமை பற்றிய பயம் இருக்கவங்களுக்கு எதுலயும் அக்கறை இல்லாம இருக்கும். எதுலயுமே அவங்களுக்கு அக்கறை இருக்காது. ஒரு குறிக்கோள் இல்லாம இருப்பாங்க. வாழ்க்கையில கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் ஆட்சேபணம் ஏத்துப்பாங்க. மனசாலும், உடம்பாலும் சோர்ந்து போயிருப்பாங்க. ஆர்வமே இருக்காது. கற்பனை திறன் இல்லாம இருப்பாங்க. இதுதான் வறுமைங்கிற பயத்துல, அதாவது வறுமைங்கிற எண்ண ஓட்டை இருக்கவங்களுக்கு உண்டான சிம்டம்ஸ். இது மாரி 6 பயம் இருக்கும். இத வந்து கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆராய்ச்சியில சொல்றோம். அதே மாரி கவலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப கவலைக்கு முதல் காரணம் வந்து என்ன அப்படின்னா, சும்மா இருப்பது தான் கவலைக்கு முதல் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க. இதுக்கு மாறா நமக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் நமக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நெனச்சு, நம்ம அந்த எண்ண ஓட்டத்துல சொல்றப்போ, அது கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சியில சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம கவலைகள் அ கவலைப்படுறதுக்கு பொதுவா நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நெனச்சு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு இவ்வளோலாம் நம்மலாம் கவலைப்பட தேவையில்ல. கவலை ஒழித்தல் அப்படிங்கிற பயிற்சிய நமக்கு வந்து குடுத்துட்டாங்க. அழகா நம்ம கவலை ஒழித்தல் பயிற்சி செஞ்சு நம்ம கவலைய ஒழிக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலா. இதே மாதிரி இப்ப தீய எண்ணங்கள், தீமை புரிவோர் இவங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு மனதால மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்னா, மனசு சுமை குறைந்து போவதையும், நாளடைவில் சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதையும் நம்மளால உணர முடியும். இதனால தான் "பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே" அப்படின்னு பாரதியார் சொன்னத நம்ம இங்க கொண்டு வர்றோம். இப்போ 2 விதமான எண்ண ஓட்டங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம உள்ளத்துல பயம், பொறாமை, கவலை, பேராசை, காமம் இந்த மாரி எண்ணங்கள உள்ள போச்சுன்னா என்ன விதமான விளைவுகள் வரும் நமக்கு புரியுது. இதே மாரி அமைதியான எண்ணம்,
மகிழ்ச்சி தரக்கூடிய எண்ணங்களை உள்ள வந்த என்ன விளைவுகள் அப்படின்னு அப்படிங்கிறதும் நமக்கு ரெண்டுமே புரிஞ்சிருச்சு. அப்போ இப்போ இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா பயிற்சிகளையும் தெளிவாக செய்கிறது மூலிமா காலை உழைத்தல் செஞ்சு கவலை ஒழிக்கிறதோ, ஆசை சீரமைத்தல் செஞ்சு ஆசை சீரமைக்கிறதோ, எண்ணம் மாறுதல் செஞ்சு எண்ணத்தை ஆராய் செய்கிறதோ, சினம் தவிர்த்தல் செஞ்சு சினத்தை தவிர்க்கிறதோ, எல்லா பயிற்சிகளையுமே கடைசியில் என்ன கொடுக்கும் அப்படின்னா மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் மனதை நெறிப்படுத்தியும் விடும். அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஒரே நமக்கு மனசில் சில கவலைகள் ஆறாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கூட இருக்கலாம். இதுக்கு ஒரு ஒரு உதயமூர்த்தி சொல்ற சஜஷன் என்ன, சிறிய விஷயங்களை பற்றி ஏன் கவலைப்படும், அதனால் ஒன்றும் தலை போய்விடாது. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை பற்றி ஏன் கவலைப்படணும், அதை நம்மளை ஒன்றும் பண்ண போறதில்ல. பெரிய பெரிய விஷயங்களை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும், பெரிய பெரிய விஷயங்களை ஏன் பற்றி கவலைப்படும், ஏன்னா அதோட விளைவுகளை நம்மளால எப்பவும் மாற்ற முடியாது. மொத்தத்துல கவலைப்படுறதுனால எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆராய்ச்சி நமக்கு புரியுது ஆக்சுவலா. சரி, இப்ப எண்ணங்களுக்கும் தோல்விகளுக்கும் உள்ள தொடர்பு நம்ம இதை பெருசா நம்ம ஆராய்ச்சி பண்ணி பேச வேண்டியதில்லை. தோல்விகளுக்கு உண்டான தொடர்பே நம்மளால முடியாது, நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவ, என்னோட உடம்பு இப்படி, எனக்கு கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்தவன், இந்த மாதிரி நம்மளை பத்தின ஒரு எண்ண ஓட்டத்துல உருவாக்குனது தான் தோல்விகள் அப்படிங்கிறது நமக்கே இப்போ இந்த இவ்வளவு தூரம் நம்ம ஆராய்ச்சி பண்ணதோட விளைவே நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம நம்புறோம் ஆக்சுவலா. ஸோ அப்போ எண்ணங்களுக்கும் தோல்விகளுக்கும் உள்ள தொடர்பு, நம்ம எண்ணங்கள் தான் பயன் தராத எண்ணங்கள், நம்மளால முடியாதுன்னு நினைச்ச எண்ணங்கள், நம்மளை பத்தின இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் தான் தோல்விகளுக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு ஆக்சுவலா. இப்போ இவ்வளோ ஆராய்ச்சியை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஞ்ஞானம் வந்து எண்ணங்களை ஆராய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்ட ஒரு இடத்துக்கு வர்றாங்க. கடைசியில இந்த பயமோ அல்லது இந்த தாழ்வு மனப்பான்மையோ இதெல்லாம் எப்படி போக்கணும் அப்படின்னா, இந்த ஆண்டவன் படைப்பில் நமக்கு இடம் உண்டு, நமக்கும் உரிமை ஒன்று என்ன வேண்டும், கடவுள் என்ற மகத்தான சக்தியின் துணை கொண்டு அல்லது உங்கள் மீது அன்பையே பொழிந்து உங்கள் பெற்றோரின் நல்லாசி மூலம் நல்லதே நமக்கு நிகழும் என்று நாம் முற்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்ல வராங்க. ரெண்டு விஷயம் இவ்வளோ ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணங்களை ஆராய வேண்டும் அப்படிங்கிறத கடைசியா புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, பயமோ தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை, ஏன்னா ஆண்டவன் பட எல்லாரும் ஒண்ணுதான். அதே மாதிரி நமக்கும் உரிமை, எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் அந்த உரிமை இருக்கு. கடவுளுங்கிற மகா சக்தியோட துணை நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸோ நம்மளோட வெல்விஷரோட நல்லாசி நமக்கு இருக்கு. அதனால நமக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான எண்ண ஓட்டத்துக்கு போக வேண்டியதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல எண்ணங்கள், அதாவது அன்பு, கருணை, பெருந்தன்மை, நட்பு, இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து நம்ம மனசுல கொண்டு போனா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் நம்ம இப்பவே இவ்வளோ ஆராய்ச்சிகள் மூலியமா தெரிஞ்சிருப்போம். இதுதான் நம்ம எல்லா மதங்களும் அன்பே கடவுள் என்று போதிக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ மதங்களோட நோக்கமும் என்ன, எல்லாமே அன்பே கடவுள் அப்படிங்கிறது, அன்பான எண்ணங்கள் மனசுல வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இதுவரைக்கும் நம்ம இதுவரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு 14 கேள்விகள் கேட்டதுல என்ன நம்ம முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, எண்ணத்தை ஆராயணும். ரெண்டாவது, இந்த எண்ணத்தை ஆராய்ச்சிக்கு முக்கியமான மூலம் வந்து நம்ம வந்து இறை உணர்வு நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட முடிவான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த முடிவுக்கு முன்னாடி இந்த எண்ணங்களுக்கும் பிரபஞ்சக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கடைசி கேள்வியை நம்ம இந்த இடத்துல முன்வைக்கிறப்போ அழகா சொல்றாங்க, பிரபஞ்ச அறிவு தான் நாம் புறப்பட்ட இடம், அதனால் தான் பிறந்த இடம் நோக்கி மூலப்பொருள் நோக்கி ஓடும் ஒரு ஆத்மீக தாகம் மனித இயல்பாக நம்மிடம் இயல்பா இருக்குது. அதாவது பிரபஞ்சத்திலிருந்து நம்ம வந்தோம், நம்ம இங்கிருந்து நம்ம அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த எண்ண ஓட்டம் பிரபஞ்ச அறிவோட இணைந்து இந்த பிரபஞ்ச பத்தின ரகசியங்களை வந்து நம்ம மனதில் பிம்பமா காமிக்குது அப்படிங்கிறத இந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க. அதாவது எண்ணத்துக்கும் பிரபஞ்ச அறிவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத கடைசியா சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த பிரபஞ்ச அறிவை எப்படி தொடர்பு கொள்றது அப்படி நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்ச அறிவை எப்படி தொடர்பு கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி தியானம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இந்த பிரபஞ்ச அறிவுடன் தொடர்புக்கான ஒரு வழி இருக்கிறது, அதையே தியானம், யோகம் என்று சொல்கிறோம். பிரபஞ்சம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, பிரபஞ்ச அறிவும் நம்மை சூழ்ந்திருக்கிறது, பிரபஞ்சம் எல்லையற்றது, பிரபஞ்ச அறிவும் எல்லையற்றது. ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்தையே
பிரபஞ்ச அறிவு என்று கூறுகிறோமோ என்று சந்தேகம் எழுகிறது. பிரபஞ்சமும் பிரபஞ்ச அறிவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருப்பதாக தெரியவில்லை. அப்போ இவ்வளோ ஆராய்ச்சிகளும் கடைசியில எண்ணம் ஆராய்தல்லையும் தியானத்திலையும் வந்து முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம ஐயாவோட அத்தனை பயிற்சிகளும் எந்த அளவுக்கு நம்மளோட எண்ண ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு, நெறிப்படுத்துறதுக்கு, மாறுபடுறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் நினைக்கிற குறிக்கோள் அடையிறதுக்கு எவ்வளோ துணை புரியும் நம்ம ஆராய்ச்சியிலேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆராய்ச்சியில் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு 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 ஃபார்முலா சொல்கிறாங்க. எண்ணம் தான் நம்பிக்கையாக மாறுது, நம்பிக்கை செயலாக மாறுது, செயல் தான் பழக்கமாக மாறுது, பழக்கம் தான் குணநலம் மாறுது. இந்த குணநலம் தான் நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இதை வந்து ஒரு வேர்ல்டோ ட்ரெயினுங்கிற சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. அப்போது இவ்வளோ சக்தி வாய்ந்த எண்ணத்தை பற்றி நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு தெளிவு வந்திருக்கும். அப்போ இந்த எண்ணங்களை நம்ம சரியாக கவனிச்சுக்கணும், எப்பவுமே விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கும். இப்போ அடுத்த தெளிவு முடிவுங்கிறதுல ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்துடலாம். தெளிவு ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி செஞ்சதை ஐயாவோட ஒரு கவியில் நம்ம பார்த்துடலாம். அருகுண விளைவுகள், அதாவது இந்த எப்படி எண்ணம், நம்பிக்கை, செயல், பழக்கம், குணம்னு மாறுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்மகிட்ட அருகுணத்தோட தாக்கங்கள் இருக்கும். அதாவது அருகுணத்தில் ஒன்றோட நம்மகிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஆனால் இந்த அருகுணங்கள் தான் உடம்புல நோயா இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஐயாவோட இந்த கவி சொல்லுது. அருகுண விளைவுகள் அப்படிங்கிற இந்த உளவியலை ஆராய்ந்தால் பாருங்க, இப்போ சைக்காலஜியோட ரிசர்ச் படி அருகுணங்கள் உடலில் நோய் பல விளைத்தல் அறிந்து கொள்வோம். அளவிலா விருப்பு கடும்பற்று இரண்டும் அல்லல் தரும் குன்ம நோய் உண்டு பண்ணும். பிளவு செய் சினம் குருதி அழுத்தம் மார்நோய், இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் காரணமே இந்த குணங்கள் தான். அப்போ குணங்களுக்கு மூலம் எண்ணம். அப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்னமோ நம்ம காரணம் நினைச்சிட்டு இருக்க போய் நம்ம ஐயாவோட இந்த கவிப்படியே எண்ணம் தான் முக்கியமான காரணமா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். அப்போ இந்த அருகுணத்தோட விளைவுகள் தெரிஞ்சுட்டோம். இப்போ இதே அருகுண சீரமைப்பு செஞ்சா அந்த இப்போ பேராசிய நிறைமணமாகவும், சினத்த பொறுமையாகவும், கடும்பற்ற ஈகையாகவும், உயர்தோல்மான பண்ண நேர்நிறை உணர்வாகவும், முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறியாகவும், வஞ்சம மன்னிப்பாகவும் மாற்றிட்டா அதுக்குண்ட பலன்களும் கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம்னா அதுபடி என்ன கிடைக்கதானே செய்யும். அதை தான் நம்ம தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிறோம். இப்போ எண்ணத்தின் நிலைகள் அப்படிங்கிறத எண்ணம் தான் எல்லாமே, எண்ணம் தான் எல்லாத்தையும் இயக்கும் சக்தி அப்படிங்கிறத இந்த கவியில் ஐயா சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அருகுணத்தினால என்ன மாதிரியான தாக்கங்கள் நிகழும் அப்படின்னா இந்த பஞ்சமா பாதகங்கள். இந்த பஞ்சமா பாதகங்கள் தான் எல்லா துன்பங்களுக்கும், இன்னைக்கு உலகத்தில் நிறைய அத்தனை சங்கடங்களுக்கும் இந்த பஞ்சம பாதகங்கள் தான். அதுக்கு காரணம் ஐயா மென்ஷன் பண்றதை பார்த்தீங்கன்னா எண்ணத்தின் குறைபாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எண்ணம் தான் எல்லாத்துக்குமே அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த எண்ணங்கள் பதியுது பிரதிபலிக்குதுங்கிறத நம்ம தெளிவா நம்மளோட பயிற்சியில சொல்லி கொடுத்துருப்போம். எங்கெல்லாம் பதியுது அப்படின்னா இதில் இந்த கவியில முதல்ல நம்மளோட சஞ்சீத கர்மப்படி நம்மளோட வித்துல இருக்கு, அடுத்த பதிவு மூளையில இருக்கு, அப்புறம் நம்மளோட புலன்கள் இருக்கு, அப்புறம் நம்மளோட செல்ஸ்ல இருக்கு, அப்புறம் ஜீவகாந்தத்துல இருக்கு, அதுக்கப்புறம் வார்நடது இருக்கு. இவ்வளோ இடத்துலையும் பதியுது. அப்போ இதுவரைக்கும் பதிந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்கள் இருக்கும், தீமை தெரியறதும் இருக்கும். இதை எப்படி போக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொன்றை பழிப்பது, அதாவது உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆட்டி, அதாவது அகத்தவம்னா வெறும் தவம் மட்டும் இல்லை, அத்தனை பயிற்சி, உடற்பயிற்சியிலிருந்து காயகல்பம், தவம், தற்சோதனை, அருகுண சீரமைப்பு, 5 நல முறை, அத்தனை பயிற்சிகளையும் செஞ்சு 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 நம்மளோட பழிப்பதியை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். இதை தவிர வேற வழியே கிடையாது. அடுத்த வரி பாருங்க, தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். ஏன்னா நம்ம பெரும்பாலும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பொருளுக்காகவும் செல்வாக்காகவுமே நம்மளோட பெரும் நேரத்தை செலவிட்டிருப்போம். ஆனா நம்மளோட வினைப்பதியை போக்குறதுக்கு அகத்தவம் தான், அதாவது இந்த பயிற்சிகள் தான் உதவும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம இந்த கவியில புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த மனத்தோட படிநிலைகளை ஐயா சொல்லியிருப்பாங்க, நமக்கு தெரியும். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த மனம் இயங்கும் 10 படிநிலைகள் சொல்றோம். இந்த இதுல வந்து இந்த அனுபவம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம சிக்கியிருப்போம். அதாவது இந்த அனுபவத்திலிருந்து ஆராய்ச்சிக்கு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவுங்கிற இடத்துக்கு போகாமே இந்த அனுபவத்துக்குள்ளேயே சிக்கியிருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம சீனியர் ப்ரொஃபஸர் அங்கேற்கனவே மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த அனுபவத்திலிருந்து அனுபவத்துக்கு போய், அனுபவத்திலிருந்து ஆராய்ச்சிக்கு போயிட்டாலே
ஆராய்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தெளிவு முடிவுக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கிறத நம்ம இந்த தெளிவுங்கிற தலைப்புல பார்க்குறோம். ஆக்சுவலா இப்போ இவ்வளோ சக்தி வாய்ந்த மனதை வந்து ஐயா புறமணம் நடுமணம் தெய்வம் அப்படிங்கிற கவியில சொல்லியிருக்காங்க. மனிதனும் உருவம் உடல் புறம் அதற்குள் மறைபொருளாய் இயங்குவது உள்ளமாகும். புனித உளம் ஐம்புலன்கள் வழியாற்றுங்கால் புறம்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி இனிமை கசப்பு எனும் இன்ப துன்பமாகி எல்லை கட்டி புறமணமாய் இயங்கும். அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம் நடுமணமாம் மூலம் தெய்வமாம் அப்படின்னு சொல்லி புறமனதுக்கும் நடுமனதுக்கும் தெய்வத்துக்கும் அழகா ஒரு கவியில விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்த கவிக்கு விளக்கமே ஒரு கிளாஸ் எடுக்கலாம். பட் நம்ம மனதோட தன்மையும் எண்ணத்தோட வலிமையுமே இவ்வளோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கடைசி நம்ம என்ன பண்ணணும், வேற என்ன பண்ணணும்னா ஐயா சொன்னா பயிற்சிகளை சரியா பண்ணணும். என்ன சொல்றாரு பாருங்க யோகத்துல, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்தை ஆராய்ச்சியை செய்யணும்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த பயிற்சி இந்த தெளிவுங்கிற பகுதியில் நம்ம ஐயா சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆராய்ச்சி செஞ்சாச்சு, தெளிவும் கிடைச்சிருச்சு, வினைப்பதிவை போக்குறதுக்கு அகத்தவன் தான் வழி அப்படிங்கிறதையும் புரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒவ்வொரு பயிற்சிகளும் சரியா செய்யணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒவ்வொரு பயிற்சிகளையும் நம்ம எண்ண ஓட்டத்தை மாத்துறதுல, எண்ண ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுல, உறுதிப்படுத்துறதுல இருக்கும் அப்படிங்கிறது தான் முடிவு. கடைசியா ஒரு கவி, வினை தூய்மை, வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை. வினையில் அதாவது செய்யற செயல நன்மை தீமை அப்படிங்கிறதுல இல்லை, விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட்ல இன்பம் துன்பம் இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, அதனை ஆற்றுபவர் என்ன நோக்கத்துக்காக இந்த செயல் நான் செய்ய போனேன் அப்படிங்கிறத இந்த நோக்கத்தை வச்சுதான் இந்த நலம் தீது இருக்கு. வினை அதனை நலம் தீது என பிரிப்போம், விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். அதாவது எண்ணம் மனசுல எழும்போதே இந்த எண்ணம் நல்லது நல்ல 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 விளைவை கொடுக்குமா தீய விளைவை கொடுக்குமா அப்படின்னு நம்ம எழும்போதே ஆராய்ச்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா அருகுண பயப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நமக்கு அமையாது. ஆனா இது அவ்வளோ சிரமமா அப்படின்னா சிரமம் இல்லை. எப்ப சிரமம் இல்லைன்னா நம்மளோட பயிற்சிகளை சரியா செயல்படுத்தி 5 அளவுமுறை ரெகுலரா, அதாவது ஒவ்வொரு நாளும் 5 அளவுமுறை கடைபிடிக்கிறப்போ நமக்கு இந்த வினை தூய்மை அப்படிங்கிறது, இந்த எண்ணத்துல விழிப்பா எடுக்கிறது சாத்தியம். அதை 5 அளவுமுறை எல்லாத்துக்கும் தெரியும். உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த 5 அளவுமுறை கடைபிடிக்கிறப்ப இந்த வினை தூய்மை சாத்தியம்தான் அப்படிங்கிறத நம்ம முடிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம பேசின ஒரு ஆராய்ச்சியில இந்த மகர்ஷியாக்கு பக்கத்துல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற இவர் தான் வந்து MS உதயமூர்த்தி. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்ல என்ன ப்ரோக்ராம் தெரியல, மகர்ஷியா பக்கத்துல இருந்திருக்காங்க. அப்ப 2 பேரும் சந்திச்சிருக்காங்க, நிறைய உரையாடல் நடந்திருக்கலாம். என்ன உரையாடல் நடந்ததுங்கிறது தெரியல நமக்கு. பட் 2 பேரும் பார்த்துருக்காங்க. இது ஏன்னா MS உதயமூர்த்தியோட என்ன தாக்கம் தான் அவர் மகர்ஷிகிட்ட கொண்டு வந்து சேர்த்தது கூட நம்ம இதை சொல்ல முடியும். இப்போ கடைசியா ஒரு கேள்வி, வாழ்க்கையின் பேருண்மை எது அப்படின்னு ஒரு கேட்டோம்னா, வாழ்க்கையின் பேருண்மை எது என்று அடிக்கடி நான் சிந்திப்பதுண்டு. வாழ்க்கையே நல்ல எண்ணம் என்ற ஒரு சொற்றொடரில் அடங்கி விடுவதாக நான் எண்ணுகிறேன். MS உதயமூர்த்தி. எண்ணியதெல்லாம் நிறைவேறும் எப்போ, எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடில். நம்ம மகர்ஷி. நன்றி, வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் பொறுமையா உரை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக அருள்நிதி இந்திராணியம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். மிக அருமையா இருந்தது ஐயா. ஒட்டுமொத்தமா சொல்ல போனா அவ்வளவு கவலை உறுத்தல் எண்ணம் ஆராய்தல்ங்கிற விஷயத்துல உள்ள அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்லிட்டீங்க ஐயா. நீங்க சொன்னதெல்லாம் நான் ரீகால் பண்ணி பாக்குறேன். என்னுடைய வாழ்க்கையில இதுல நிறைய நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சிருக்கேன் ஐயா. உதாரணமா சொல்லணும்னா,
மன்றத்துக்கெல்லாம் வராதுக்கு முன்ன நான் ஸ்கூல்ல படிக்கும்போது கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிச்சேன் ஹாஸ்டல்ல. அப்போ அந்த மனசுல ஏதாவது ஒரு பயம், பரீட்சை, அது மாதிரி ஏதாவது கவலை இருந்ததுன்னா அந்த பைபிள்ல அந்த டேக் போடுவோம். வருத்தத்தோட போடும் பொழுது அந்த ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய கவலைக்கெல்லாம் ஒரு தீர்வு அதுல கிடைக்கும். நான் அதையும் இதையும் நினைச்சு பார்த்தேன் ஐயா, நீங்க சொன்னதையும். அதே மாதிரி சாமிஜிகிட்ட எண்ணமாராய்தல் கத்துக்கிட்ட பிறகு ஆழியாருக்கு வரும்போதெல்லாம் சாமிஜியை பார்த்துருவோம். ஆசிரியர் பயிற்சியில கலந்துட்டு போயிடுவோம். மௌனத்துல வரும்பொழுது உடல்நிலை சரியில்லாம இருந்தப்போ சாமிஜியை பார்க்கணும். ஆனா அவர் வர முடியாது. அப்பெல்லாம் லிஃப்ட் கிடையாது. 2 ஹால் தான். ஹால் ஒண்ணு, அறிவித்திருக்கோயில் ஒண்ணு. அது வருவாங்களான்னு அந்த இதுக்குள்ள அறிவித்திருக்கோயிலுக்கு முன்னாடி உள்ள புல் தரையில நின்னுகிட்டு மேல அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். சில நாள் வரமாட்டாங்க. சில நாள் நாங்க எங்களுடைய எண்ணம் அழுத்தமா இருக்கும். அவங்க நாற்காலியில கொண்டாந்து உட்கார வச்சு எங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாங்க. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அங்கதான் ஞாபகம் போச்சுங்க ஐயா. எல்லாம் எவ்வளவு அருமையான விஷயங்களை சொன்னீங்க நீங்க. எல்லோருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். இதுவரைக்கும் அதை பயன்படுத்தி பார்க்காதவங்க கூட நிச்சயம் பயன்படுத்தி பார்க்கிற மாதிரி கருத்துக்களை சொன்னீங்க. அந்த மீனோட உதாரணம், செடியோட உதாரணம், இதெல்லாம் மனசுல படும்படியா இருந்தது. அதாவது மனிதர்கள் அல்லாத கூட உயிரினங்களை கூட நம்ம எண்ணத்தால வசப்படுத்தலாங்கிறத சொன்னீங்க. சாமிஜி சொல்லுவாங்க அந்த மெஸ்மரிசம் எல்லாம் அதுதான் சொல்லுவாங்க. அப்படிதானுங்களா ஐயா? அப்படிதாங்கம்மா. நம்ம அதுல அவ்வளவா அதை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணல. நம்ம எண்ணங்கள் தாக்கப்படுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரி எண்ணங்கள் ஓட்டத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப வேற மாதிரி ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆயிரும். ரொம்ப டெப்தா போயிட்டோம்னா நமக்கு ஒரு ஹியூமன் சைக்காலஜி படி நெகட்டிவிட்டிக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப, அதனாலதான் நம்ம ரொம்ப அதிகமா அதுக்குள்ள போகாம நம்ம பயிற்சியே போதும். ஆனா இவ்வளவு ஆராய்ச்சிகள் இதுக்கு பின்னாடி இருக்கு. இத நம்ம ஐயா இவ்வளோ எளிமைப்படுத்தி இதுக்கு மேல இத எளிமைப்படுத்துறதுக்கு இல்ல. அதை எப்படி திருக்குறள் குழந்தையும் சொல்லும், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளரும் திருக்குறளை ஆராய்ச்சிக்கு எடுத்துப்பாங்க. அது மாதிரி இந்த மனவளக்கலைங்கிறது ஒரு குழந்தைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், பெரிய பெரிய ஆராய்ச்சியாளரும் பெரிய பெரியவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனா பின்னாடி இவ்வளோ ஆராய்ச்சிகள் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தாலையும் இந்த ஆராய்ச்சி செய்ய முடியுமா அப்படின்னா வாய்ப்பு கம்மி. ஆக்சுவலா சொல்லிக் கொடுத்த பாதையில நம்ம போனாலே போதும், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்னன்னா நமக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துருது. இது வேற ஏதாவது இருக்குமா, இதை விட ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் வரும். அப்போ நம்ம வேற எங்காவது போயிட்டு வந்தாதான் நம்மளோட இதை பத்தி ஒரு ஒரு அபிப்பிராயம் தெரியும் அப்படிங்கறதுதான். ஆராய்ச்சி செய்யறதோட விளைவே அதுதான். எனக்கு ஐயா சொல்லியிருப்பாங்க, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரித்துணர்தலுக்கு தேவையே இன்னொன்னோட கம்பேர் பண்ணாதான் பிரசன்ட் எப்படிங்கறது நமக்கு தெளிவா புரியும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நாம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாலே நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருது. நம்ம எண்ணத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண. ஆமா, இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, டாக்டர் ஐயா MS உதயமூர்த்தி ஐயாவை பத்தி சொன்னீங்க ஐயா. என்னுடைய மன்றத்துல சேர்றதுக்கான காரணம் அடிப்படை கூட MS உதயமூர்த்தி ஐயான்னு தான் நினைக்கிறேன். அவருடைய புத்தகங்களை நான் நிறைய படிப்பேன். அவரை பார்த்திருக்கேன். ஒரு வகையில எனக்கு உறவுக்காரர் கூட அவரு. அப்போ எனக்கு அந்த எண்ணங்களை பத்தி நான் படிக்கும்போது எனக்கு அப்பெல்லாம் சாமிஜியை தெரியாது. அந்த எண்ணம் அடிப்படையா இருந்ததுனாலதான் தேடி நான் ஆழியார் போய் இந்த பயிற்சிகளை எல்லாம் கத்துக்கிட்டு ஆசிரியர் பயிற்சி எல்லாம் பெற முடிஞ்சதோன்னு நான் இப்ப நினைக்கிறேன் ஐயா. நீங்க சொன்ன பிறகு அதையும் கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது இருக்கலாமோ, நமக்கு அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட் அங்க போச்சு அப்படின்னு. அற்புதமான விஷயம் ஐயா. நீங்க சொன்னது அத்தனையுமே அப்படியே அற்புதமான விஷயங்களை, பயனுள்ள விஷயங்களை சொன்னீங்க. எப்பவுமே நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. இன்னைக்கு ரொம்ப அமிர்தமா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா,
பொதுவா மோட்டிவேஷனல் புக், செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸ் அப்படிங்கிறது தான் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. அதன் மூலியமா ஏதாவது நம்ம அப்படி இருக்காது. கிட்டத்தட்ட 21 புக் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டடா. ஆக்சுவலா ஆமா. அது எல்லாமே ஆராய்ச்சியோட தான் இருக்குங்க. அது ஆராய்ச்சி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதுல ஆக்சுவலா. ஏப்பா நன்றிம்மா. நம்முடைய எண்ணம்னு சாதாரணமா சொல்றோம். அதுக்கு ஆமாங்க. எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க. ஆமா. பயங்கரமான வலிமை. ஒரு ஒரு ஆமா. சாம்ராஜ்யத்தையே உண்டாக்கக்கூடிய வலிமையே இருக்கு. வலிமை. அத அப்படியே புரட்டி போடுற வலிமையே இருக்குன்னு வலிமை. நினைக்கும்போது, நாம எவ்வளவு பெரிய ஆளுன்னு தான் தோணுதுங்க ஐயா. இத நமக்கு காட்டிக் குடுத்த ஐயாவ நினைக்கும்போது ம். ரொம்ப பெருமிதமா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ம். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். அம்மா நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. இப்போ நல்ல எண்ணங்கள் தோன்றிட்டே இருக்கும். நம்ம வந்து அதாவது ஒரு தோல்வி நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். ஐயோ நல்ல எண்ணங்கள்ல போட்டு அது தோல்வி ஆகும்போது அப்ப அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. கண்டிப்பாங்க. ஆஹ் இப்ப இது நடக்கும் நம்ம நல்லாவே நினைச்சிருப்போம். அப்ப அது நடக்காத போது அந்த ம். எண்ணங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைங்க. அதான். ஆஹ் அதுல இருந்து நம்ம எப்படிங்க வெளியே வர்றோம்? அதுக்கு இதுல இந்த நம்ம இந்த எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயாவோட சஜஷன் என்னன்னா, இப்ப நம்ம இப்ப தோல்வி அப்படின்னா, அதோட முடியல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க சொல்றாங்க ஒண்ணு. 2வது சளைக்காத மனம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டயர்லெஸ் எஃபோர்ட். அதாவது எனக்கு இதுதான் வேணும். அதாவது என்னோட நோக்கம் முதல்ல தெளிவா இருக்கணும். அதாவது அந்த நோக்கத்துல நான் என்னோட விருப்பத்துல வந்து மத்தவங்க எதுலயும் காயப்படாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள். 1. 2வது நடைமுறை சாத்தியமா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்து கிரிக்கெட். சரிங்களா? இப்ப எனக்கு வந்து வயது 44 ஆக போகுது. இப்ப நான் வந்து இந்தியா டீம்ல போய் நான் வந்து ஒரு ஸ்டார் பிளேயரா விளையாடணும்னு நினைக்கிறேன்னு வைங்களேன். ஆக்சுவலா இப்போ நடைமுறை சாத்தியமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதே மகரிஷி ஐயா சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஆடியார் வந்துட்டு வந்து பழனி மலைக்கு போறதுக்கு சொல்லிட்டு போவாங்க. நான் போய் இந்த வயசுல நான் பழனி மலை ஏற முடியுமா? அப்படின்னு ஏதோ ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. அப்ப நம்ம என்ன கோல் செட் பண்றோமோ, நம்மளோட வயதுக்கும், நம்மளோட திறமைக்கும் அதுக்கு தகுதி இருக்கணும். அதாவது இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு நான் என் மனசுல ஆசை இருந்துகிட்டே இருக்கலாம். அந்த ஆசையில ஒரு பலன் இல்ல. ஏன்னா அது இனிமேல் நடக்க போறதில்ல ஆக்சுவலா. கரெக்ட்டுங்களா? அது மாரி தோல்விக்குண்டான காரணங்கள் ஆராய்ச்சி செய்யறப்பவே பாதி காரணம் கிடைச்சிரும் நமக்கு. ஓ! இதுதான் காரணம். நம்ம இத வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்லது நமக்கே கிளியரா தெரிஞ்சிரும். தோல்விக்குண்டான காரணத்த ஆராய்ச்சி செய்யாம எனக்கு இது கிடைக்கலையே, ஏன் கிடைக்கல? அப்படிங்கிறதுக்குண்டான வருத்தத்துக்குள்ள போகாம, ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சா போதும் அப்படிங்கிறது தான் 1. 2வது அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சரி பண்ணணும். அந்த பிரச்சனை வந்துருச்சே அப்படின்னு யோசிக்காம, அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு உண்டான திட்டங்கள யோசிங்கன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. இப்ப நீங்க ஒரு டிஃபீட் ஆயிட்டீங்க. அந்த டிஃபீட் ஆனதுக்கு உண்டான ரீசன் என்ன? அப்படின்னு யோசிக்கிறப்ப அடுத்த தடவ அத தாக்காம பார்த்துக்கலாம் ஆக்சுவலா. இப்ப அது நெறைய உதாரணங்கள் இருக்கு மேம். ஆராய்ச்சி பண்ணாதது தான் தப்பு. அததான் நம்ம சொன்னோமே, அங்க இருக்கனே மேடம், இந்த சீனியர் ப்ரொஃபசர் சொல்லுவாங்க. நம்ம அந்த அனுபவத்துல சிக்கிறோம். அந்த இன்பம், துன்பம் அது எனக்கு துன்பத்த குடுத்த உடனே முடிஞ்சுச்சு, எல்லாமே முடிஞ்சுச்சு அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துக்குள்ள போயிடுறோம். அதுக்கு உண்டான ஆராய்ச்சியை பெருசா செய்யறது இல்ல. ஆராய்ச்சினா பெருசா ஏதோ நம்ம வந்து நம்ம ஒரு சயின்டிஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் அனாலிசிஸ் செஞ்சா போதும். இன்னொன்னு அல்லது ஆப்போசிட் நம்ம வந்து ஒரு பெரிய நீங்க சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்னு கேட்டு பாருங்களேன். நீங்க ஏதோ ஒண்ணுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஜெயிச்சிருப்பீங்க. எஃபோர்ட் போட்டு நம்ம சக்சஸ் ஆயிருப்போம். அந்த அப்ப வந்து எந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு இருந்தது? நான் என்ன மாரி எஃபோர்ட் போட்டேன்? நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா மார்க் வாங்கிக்கலாம், நல்ல நான் விரும்பின தொழில்ல போய் செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு சாதனைகள் கண்டிப்பா எந்த மனுஷனும் எந்த சாதனையும் செய்யாதவன் இருக்க மாட்டான். அவனுக்கு அந்த சாதனை அப்பத்திக்கு பெருசா இருக்கும். பின்னாடி யோசிக்கிறப்ப தான் அது வந்து ஏதோ அது என்ன போய் எல்லாரும் செய்றதான் அப்படிங்கிற மாரி அவனுக்கு தோணும் ஆக்சுவலா.
ஆனா எல்லாரும் தோல்வின்னு சொல்ற எல்லாரும் கண்டிப்பா ஒரு சாதனை அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த அந்த சாதனை எப்படி சாத்தியப்பட்டது? அப்ப என்ன மாதிரி நம்ம மனநிலையில இருந்தோம்? அதே பழக்கத்தை திருப்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியோட முக்கியமான இது. ஏன்னா நம்ம இப்போ ஒரு இன்னொரு ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. ஒரு பாட்டு கேட்கறாங்க ஒரு பாட்டி. அந்த பாட்டு கேட்ட உடனே அந்த பாட்டி ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருந்தப்பதான் எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்தது. என்னோட அம்மா தவறிட்டாங்க அப்படின்னாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இசைதான் அந்த ஏற்படுத்தல ஒரு பெரிய தாக்கம் வந்து அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கு. இதே மாதிரி நல்ல தாக்கங்களும் ஏற்படுத்த முடியும். இப்ப நீங்க சக்சஸ் ஆன ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப கற்பனைக்குள்ள போறது இல்ல, அனலைஸ் பண்ணி பாக்குறது. நான் எப்படி அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணேன், அப்ப நான் என்ன மாதிரி எஃபோர்ட் போட்டேன், எப்படி நான் படிச்சேன், வெடி படிச்சேன் அல்லது காலையில் எந்திரிச்சு படிச்சேன், எப்பவுமே அதே சிந்தனையிலேயே இருந்தேன். அதைத்தான் அவங்க இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க, நமக்கு என்ன வேணுமோ அதை மனசுல வந்து ஒரு படமா எப்பவுமே இருக்க சொல்றாங்க. மகர்ஷி என்ன மாறாதல் புக் தலைப்புல எழுதியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எண்ணத்தை வந்து அனுதினமும் மனசுல சொல்லல விட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனளிக்கிற எண்ணங்களை நீங்களா தொகுத்து அந்த எண்ணத்தை மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா பெருசா ஒண்ணு வேண்டாம், நம்ம அற்காப்ப சங்கல்பத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாலே போதும். நன்றிகள் ஐயா. ரொம்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் அனைத்தும் நல்லா இருந்துச்சு. எண்ணங்களுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு பாரு அப்படின்னு. ரொம்ப அற்புதம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக நிர்மலா ரவி அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு எண்ணத்தின் வலிமை தாக்கம் இதை பத்தி ரொம்ப ஆழமான கருத்தை சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. இது எல்லாமே என்னோட லைஃபோட நான் கம்பேர் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். அதுல நான் என்னோட லைஃப்ல நடந்த ஒரு எண்ணத்தின் வலிமை தாக்கத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். பயிற்சி கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். டீச்சரா இருந்தேன். ஒரு நாள் ஆக்சிடென்ட், பைக்ல ஆக்சிடென்ட்ல லெஃப்ட் சைடு ஸ்ட்ரோக்கு. லெஃப்ட் சைடு வந்து கை கால் செயல் இருந்தது. ஒரு 1 வீக் கழிச்சு நான் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து நினைவு வந்தோடனே எதனால இது வந்தது அப்படின்ற உள்ளுணர்வா என்னோட பதிவு இங்க வேலை பார்த்துருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பியும் நான் இருக்கேன் அப்படின்னா நான் திரும்பவும் இப்படி இருந்துடக்கூடாது. நான் வந்து திரும்பவும் என்னோட பழைய சுச்சுவேஷனுக்கு முடிஞ்சாலும் நான் ரீகெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உள்ளுணர்வா தோணுச்சு. அதுக்கப்புறம் குரு என் கூட இருந்ததுனால என்னவோ, குரு இருந்ததுனாலதான், அதனால மட்டுமே நான் மனசுல எண்ணத்தால என்னோட வேலைகளை நான் திரும்பவும் செய்யணும். என்னோட ஜாபுக்கு, நான் டீச்சர் ஜாபுக்கு திரும்பவும் போய் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை படிப்படியா நான் வந்து என் மனசுல உள்ளுணர்வா வந்தது. அதுக்கு வந்து ஸ்பீச்சஸ் எல்லாம் நிறைய கேட்டேன். மாரியா ஜூம் ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து பெட் ரிட்டனா இருந்தபோது கேட்டுட்டே இருந்தேன். கன்சிஸ்டண்டா காலையில இருந்ததுமே என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன். கற்பனை பண்ணி சொன்ன மாதிரி கற்பனை, விஷுவலைசேஷன் எல்லாமே பாசிட்டிவா நான் திரும்ப பழைய மாதிரி ஆகுற மாதிரி எண்ணங்களை போட்டுட்டே வந்தேன். 5 இயர்ஸ் எடுத்துதுங்கய்யா. 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் பிரசன்ட் 5th இயர்ல தான் இருக்கேன். யாரும் எண்ணத்தை மட்டும் போடல, கூடவே எனக்கு பயிற்சிகள் என்னால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தினமும் பண்ணிட்டே வந்தேன். மெடிடேஷன் பண்ணேன், மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணேன். நான் எக்ஸசைஸ் எல்லாம் திரும்ப நம்ம பயிற்சி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆழியா ஜூம்ல கிளாஸ் போகும்போது நான் பண்ற மாதிரி நானே கற்பனை பண்ணிப்பேன். ஆனா இப்ப என்னால பண்ண முடியாது. ஆக்சுவலா பண்ற மாதிரி அந்த 6 to 7 ஆடியோ மட்டும் கேட்பேன். அது பாத்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல நான் அது ஒரு 80% பண்ற அளவு என்னோட பாடி ரீகெயின் திரும்பவும் அதே மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஜாபுக்கும் போயிட்டு இருக்கேன். என்னோட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும் நான் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட டியூட்டிஸ் எல்லாமே நானே பார்த்துக்கிறேங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கு. இந்த எண்ணத்தோட நீங்க சொல்ல சொல்ல நம்ம அந்த மாதிரி எண்ணம் போட்டது செயலுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் அப்படியே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்துட்டே வந்தேங்க. எண்ணங்களுக்கு வலிமை இருக்கு. நல்ல எண்ணங்களை போட்டு நம்ம மகரிஷியோட பயிற்சிகள்லாம் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஒரு நாளும் விடாம பண்ணிட்டு வந்தபோது எனக்கு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் நல்லா இருக்கேங்க. அதை நான் இன்னைக்கு வந்து இதே ஜூம்ல வந்து நான்
ஆரம்பத்துல அழுது சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தையே. பட் சரி, இப்போ நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப ஃபீல் பண்றேங்கய்யா. ரொம்ப நல்லா தேங்க்யூங்கய்யா. வாழ்க வளமுடன். அனுபவம் நிறைய பேர்த்துக்கு பலன் கொடுக்க போகுது. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்மா. தங்களுடைய இதை பகிர்ந்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பத்ரீஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க உரை. அப்புறம் இப்ப முன்னாடி பேசின மாதிரி அவங்க எல்லாமே ரொம்ப அவங்களோட கருத்துக்களை சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றிம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, இப்போ மகரிஷி வந்து இந்த முகவசியம் பத்தி சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ எல்லாரும் இப்போ இந்த திலக்கெல்லாம் வைக்கிறாங்கல்ல, இப்போ முதல்வர் கூட திலக்கெல்லாம் வச்சுட்டு தான் வராரு பார்லிமெண்ட்ல. அப்படின்னா அதுல என்ன உண்மையாவே அது வந்து சும்மா ஒரு திருஷ்டிக்காக வைக்கிறாங்களா, இல்ல அதை பத்தி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க? அது ஒரு நல்ல பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி அந்த ஆக்கினையில வைக்கிறதுல அதை பத்தி என்ன மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? அது முகவசியத்தை கூட்டுமா இல்ல திருஷ்டி மாதிரியா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சும்மா கேட்கலான்னு கேட்டேன். எனக்கு அதுல பெருசா சொல்லப்போனா பதில் எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் நம்பிக்கை தான் ஆக்சுவலா. இப்போ சின்ன வயசுல இருந்து இப்போ எனக்கு இருக்கிற ஒரு பழக்கம் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் சின்ன வயசுல இருந்து எல்லா வீட்லையும் சாமி கும்பிடுவாங்க. இப்போ எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு. நானும் வீட்டில் போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் நெத்தில திருநீர் வைக்கிறேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், நம்ம எல்லா நாளும் இதை எப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணால், தொடர்ந்து அதை நம்ம அப்பா பண்ணதை நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். நம்மளை வலியுறுத்தி இருக்காங்க அதை செய்ய சொல்லி. இப்போ அது எனக்கு ஒரு பழக்கமாக ஆயிருக்கு. அது மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, அது மேலே இருக்கிற நம்பிக்கை தான். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, ஒரு ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நெப்போலியனோட ஒரு 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 போர் தளத்தில் அவங்க ஒரு பெரிய ஒரு போர்க்களத்துக்கு போனோம். இவங்களோட படைகளை இவங்களோட படைகளை விட அவங்களோட படைகள் ஜாஸ்தி ஆக்சுவலாக. அப்போ அவர் இவங்க எல்லா வீரர்களுக்கும் ஒரு 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 தயக்கம் இருந்தது. நம்ம போய் இப்படி இவ்வளோ பெரிய படைகளை வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்தது. இதை குறிப்பால் உணர்ந்தவர் என்ன பண்ணாரு, சரி ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்குது, இவ்வளோ படைகளை எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கோயிலில் போய் அந்த கோயிலுக்கு முன்னாடி அவங்க சாமியை வேண்டிட்டு ஒரு காயினை நம்ம டாஸ் போடுவோம். அந்த காயினில் தலை விழுந்ததுன்னா நம்ம போருக்கு போகலாம், அல்லது நம்ம இந்த போரை தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்லாரும் அவங்க வீரர்கள் எல்லாம் ஒத்துழைச்சிட்டு அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க இந்த சாமி முன்னாடி டாஸ் வின் பண்ணுறாங்க. தலை விழுந்தது, போருக்கு போகிறாங்க, போரில் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீரர்களுக்கு அவர் சொல்கிறாரு, 2 சைடுமே தலை இருக்கிற காயினை தான் அவர் சுண்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அந்த காயின் தலை விழுந்தது, சாமி தலை விழுந்தது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பினதான் அந்த போர் வீரர்கள் நம்பினாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த நம்பிக்கை அவங்களோட அந்த போரை ஜெயிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கு பின்னாடி என்னென்னமோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கை தான் அது பலன் கொடுக்குது அப்படிங்கிறதான் எனக்கு புரிஞ்ச புரிதல். ஓ சரிங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான பதில் ஐயா. தெரியலன்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லிட்டீங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஜயம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். பட் எனக்கு கிடைக்க வேண்டிய பதில் எல்லாமே கிடைச்சிது. எனக்கு முன்னாடி பேசினவங்க கரெக்டாக தான் கேட்டாங்க. எனக்கு இருக்கிற கேள்வி ரிப்பீட்டட் கொஷின் தான். ஒரு சில சூழ்நிலையில் நம்ம கண்ட்ரோலை மீறி எண்ண ஓட்டங்கள் ஒரு அருவி மாதிரி கொட்டிகிட்டே இருக்கு. பட் அதுலேருந்து தப்பிக்கணும்னா நான் அடுத்ததாக பண்ண வேண்டியது தவம் பண்ணிட்டு என்னுடைய ஃப்ரீக்வன்சி குறைச்சிட்டு தான் நான் அந்த எண்ணம் ஆராயத்துக்குள்ளே போக முடியுது. ஏன்னா அந்த டைமில் எண்ணமே ஆராய முடியாத அளவுக்கு எண்ணங்கள். சார் ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நைட்டு சரியாக தூங்கலைனாக்கா அடுத்த நாள் காலையில் அந்த மனசு கட்டுப்படாமல் அது திரும்ப 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 ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடற்பயிற்சியோ இல்லை தவமோ பண்ணதுக்கப்புறம் தான் எண்ணம் ஆராய்ச்சிக்குள்ளே போக முடியுது. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர வேற ஏதாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க. ரெண்டாவது, இந்த MS உதயமூர்த்தி ஐயாவோட ஒரு சில புத்தகங்கள் இருந்தால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ நான் எடுத்துக்கிட்ட தலைப்போட
புத்தகமே வந்து எண்ணங்கள், புத்தகம் பேரே எண்ணங்கள் தான் ஆக்சுவலா. சரிங்க. இது வரைக்கும் 150 பதிப்புகள் போயிருக்குது அது. 2வது இப்ப நீங்க எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுக்கு நீங்க எண்ணம் மறைதல் கரெக்ட் தான். பயிற்சி எண்ணம் உங்களுக்கு எல்லாமே நீங்களே எல்லாமே ஆன்சர் சொல்லிட்டீங்க ஆக்சுவலா. அதுதான் கரெக்ட். எண்ணம் ஆராய்தல் பண்றதுக்கு உண்டான லெவலுக்கு நான் இல்ல. ஏன்னா நிறைய எண்ணங்கள் ஓடுது. ஏன்னா ஐயாவே சொல்லியிருக்காங்க, ஒரு துரிய தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணம் ஆராய்தல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல என்னன்னா நம்ம சோசியலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு பர்சனலா நான் நினைப்பேன் ஆக்சுவலா. சோசியலைஸ்னா என்னன்னா, நம்ம முதல்ல தனியா இருக்கிறப்போ நமக்கு ஏதோ நிறைய நமக்கு மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். நீங்க சாதாரணமா சோசியலைஸ் பண்ணீங்க, நிறைய சாதாரண ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு காய்கறி கடைக்கு போகலாம், அவ்வளவு. எங்க எளிய மனிதர்கள் இருப்பவங்க அங்க நம்ம நிறைய போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளும் எளிய மனிதர்கள் தான் பொதுவா. நம்ம எளிய மனிதர்கள் இருக்கிறதுல நிறைய போறப்போ நம்மளை சுத்தி பாக்குறப்போ நமக்கே தெரியாம நம்ம எண்ண ஓட்டங்கள் வந்து குறையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சோசியலைஸ் ஆகிறது ரொம்ப எனக்கு பலன் கொடுத்துருக்குங்க இது ஃபர்ஸ்ட். 2வது, ஏன்னா நம்ம தனியா இருக்கிற வரைக்கும், நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற வரைக்கும், நம்ம பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதோ இந்த தலைப்பிலே கூட நைட்ல நல்ல பின் டிராப் சைலண்டா இருக்கு, ஒரு தவளை கத்துற சத்தம் கூட நம்ம மனசுல ஒரு கவலையை கொண்டு வந்து அது ஒரு பெரிய பூதாகரம் ஆக்கிடுது அப்படின்னு நம்ம இந்த தலைப்புல உள்ள இருக்கோம் கண்டென்ட்ல ஆக்சுவலா. அது மாதிரி நம்ம மனசுதான் சரியா இல்லை ஆக்சுவலா. அதுக்கு காரணங்கள் இருக்கு, கண்டிப்பா இல்லாம இல்லை. ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கு. அது கண்டிப்பா கவலை ஒழுத்தல் நீங்க என்ன மாதிரி இப்ப செய்ய வேண்டியதில்லை, கவலை ஒழுத்தல் தான் காரணம். ஏன்னா ஏதோ ஒண்ணு உங்களை கன்சிஸ்டன்ஸா உங்களை நிறைய தாட்ஸை ஜென்ரேட் பண்ண வச்சுட்டே இருக்கு ஆக்சுவலா. இப்ப அது கவலை ஒழுத்தல் ஃபர்ஸ்ட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியும். புரியுதுங்க ஐயா. ஐயோ, இது தாண்டி ஒரே ஒரு கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 9 மணிக்கு வேலைக்கு போகணும், ஆஃபீஸில் இருக்கணும்னா, அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் லேட் ஆகிடுச்சு, 8:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். பட் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. நான் உட்காந்து சாப்பிட்டே இருக்கேன். சாப்பிட்டே இருக்கும்போது என் மனசும் என்னுடைய எண்ண ஓட்டங்களும் என்ன பண்ணுதுன்னா, என்னை சாப்பிட விடாம என்னை கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து தோண்டிட்டே இருக்கு என்னோட. பட் என்னால் அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக சாப்பிடவே முடியல. ஸோ இதை வந்து நான் என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதா, நான் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுறதான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். நான் கேட்குற கேள்வி புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. மனமும் எண்ணமும் எல்லாதான் எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம். அதனால மனம் புரியுதா எண்ணங்களை கண்ட்ரோல் பண்றதான்னு கேள்வி. முதல்ல ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. 2வது, நீங்க சொல்றதுக்கு இன்ஸ்டன்ட் காமனா எல்லாத்துக்கும் நடக்கிறதான். அதான் நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு நடக்கிறத ஏதோ பெருசா பூதாகரமா பார்க்க வேண்டியதில்லை. இது எனக்கும் நடக்கும். ஏன்னா நான் பெங்களூர்ல வேலை செய்யறேன், ஒசூர்ல தங்கி இருக்கிறேன். நான் இப்போ 1 மணி நேரத்துல போனோம்னா கண்டிப்பா தெரியும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பணும்னு. அப்படி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பியும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன கதையெல்லாம் இருக்கு. அந்த பதட்டம் தான் போட்டு ஒரு அழுத்திட்டே இருக்கு. அதுதான் பிரச்சனை. பயிற்சி தான் முதல் காரணங்க ஃபர்ஸ்ட். 2வது, தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா அதை வந்து இப்ப நீங்க இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்றீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 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 நம்பர் ஆஃப் டேஸ் நீங்க கரெக்டா போயிடணும். இப்ப இதுதான் உங்களோட பிரச்சனை. நீங்க பரவாயில்ல 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட போயிருங்க ஆக்சுவலா. தொடர்ந்து ஒரு 20 நாள் 30 நாள் வட்டவர் அந்த மண்டலம் சொல்றாங்க பாத்தீங்களா, தொடர்ந்து அந்த இதுக்குதான் நம்ம மகர்ஷியோட பயிற்சியில பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும்ல மேல் பதிவு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா. மேல் பதிவு போட்டுதான் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா. நீங்க மேல் பதிவு போட்டு சரி பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பொதுவா நீங்க கவலைப்பட்டு இருக்கோம் நம்ம. அதான் பிரச்சனை. அதாவது மாற்றி அதை சரி பண்றதுக்கு பொதுவா எனக்கு இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஆராய்ச்சிக்குள்ளேயும் போகல, கவலைக்குள்ள போய் நம்ம ஒரு இல்லூஷனுக்குள்ள மாட்டிக்கிறோம். புரியுதுங்க ஐயா. ஓகே, நன்றிங்க ஐயா, சிறப்பான பதில். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். லட்சுமி குமாரம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்க.
உங்களோட இத்தனை விளக்கங்கள், அந்த எண்ணங்களுக்கு எவ்வளவு விளக்கங்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. ரொம்ப தெளிவா இத்தனை விதமா நீங்க விளக்கி சொன்னது ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன கதையில இந்த பைபிள்ல படிச்சுட்டு எனக்கு கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பைபிள்ல படிச்சுக்கிட்டு உங்களுக்கு உணவும் தண்ணியும் வருது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பைபிள் அந்த வாக்கியம் இருந்தது இல்ல. அப்ப அந்த கடல் புறா உட்காரும் போது அதை சாப்பிடலாமாங்க, அது ஒரு உயிர் தானே, அத கொன்னு சாப்பிட்றாங்களே, அதுதான் எனக்கு. அப்புறம் அது ஒரு உயிர், இந்த கேள்வி யாரோ ஒருத்தர் கேட்பாங்க மனசுக்கு தோணுச்சுங்க. அது ஒரு உயிர் தானே, அத தன்னோட பசிக்காக உயிர் கொலை பண்ணி அதை சாப்பிடுறாங்களே, அது சரியா? கடவுள் கொடுத்தது கொடுத்தாரு, அது நல்ல முறையில அவங்கள ஒரு உயிர் அதை கொல்லாம எதன் மூலியமாவது யாராவது பக்கத்துல ஒரு அந்த மாதிரி கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஒரு அததான் கேட்கணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கேள்விதான் உண்மையாவே அந்த கேள்வி பதில் இல்ல. ஆனா அந்த சூழ்நிலை யோசிக்கிறப்ப பார்த்தோம்னா அது அத சரின்னு சொல்றதுக்கு நான் சொல்ல வரல. அந்த சூழ்நிலை அப்படி அந்த இடத்துல அல்லது அந்த நாட்டவர்கள் பொதுவா நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம், எத்தனை பேர் நம்ம வெஜிடேரியனா இருக்கோம், அப்படி அதை நம்ம சொல்ல உயிரை கொண்டு நம்ம பசியை போக்குறோமே அப்படின்ட்டாங்க. சரிங்க, ஓகேங்க. அந்த சூழ்நிலை அவங்க அத அனுபவிச்சுக்கிட்டாங்க. இது நம்ம டேக் கண்டென்ட் எடுத்து அந்த சூழ்நிலை தான் நான் தவறு செய்த காரணம் சூழ்நிலை நம்ம போட்டக்கூடாது, அதுல நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம ஒரு தவறு செஞ்சிடறோம், அந்த தவறுக்கு சேர தூண்டது சூழ்நிலைதான், சூழ்நிலை. நம்ம எஸ்கேப் ஆயிடக்கூடாது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்தது மாரியப்பன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஆமா, நான் இது உங்க எண்ணங்களின் தாக்கம் இங்க ஜூம்ல இருக்கிறவங்கள விட இனிமேல்ட்டு கேட்க போறவங்களுக்கும் உங்களுடைய இந்த கருத்துக்கள் நிறைய வகையில உபயோகப்படும் ஐயா. மிக்க நன்றி ஐயா. அது இல்லாம நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரீங்க, எங்க எண்ணத்தெல்லாம் தாக்கிடுச்சு, கேட்டவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஒரு தாக்கிடுச்சு. அவ்வளவு அருமையாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இப்ப நம்ம ஐயா மகரிஷி ஐயா ஒரு நம்ம புக்ல எழுதியிருப்பாரு எனது வாழ்க்கை விளக்கம். அதுல ஒரு எண்ணத்தை போட்டு வரான், ட்ரெயின் லேட்டா போற மாதிரி கிளம்பி ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்ட்டு எக்மோர் ஸ்டேஷன்ல ட்ரெயினை நிப்பாட்டி வைக்க போறேன்னு சொல்லியிருக்காரு ஐயா. அது இதுல சேருமா ஐயா? அந்த மாதிரி எண்ணம் போட்டதுனால தான் அது அடுத்த பேராகிராஃப்ல அவர் எழுதியிருப்பாரு, இனிமேல் என்னோட தனிப்பட்ட ஒரு இதுக்காக நான் இந்த எண்ணத்தை பயன்படுத்த மாட்டேன், இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஓ சரிங்க சரிங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க புக்ல அடுத்த பேஜ்லயே அது இருக்கும். ஆமாங்க, உடனே அது தப்புன்னு ஒத்துக்கிறாரு. நம்ம நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு அதுல சொல்லியிருப்பாரு, அந்த மாதிரி ட்ரெயின் நிறுத்தினால. அப்புறம் கவலை இப்ப நான் 60+ ஏஜ் பர்சன். இப்போ ஒரு அம்மா, ஒரு டீச்சர் அம்மா பேசுனாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நானும் உயிர் பொழைச்சி நான் மகரிஷியால தான் நான் இப்போதைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் காலில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், கையிலேயே பிளேட் வச்சிருக்கு எல்லாம். இருந்தாலும் நான் பயிற்சி எல்லாத்தையும் செய்வேன் ஐயா. வஜ்ராசனம் மட்டும் போட முடியல. அப்புறம் இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப நம்ம வேலையிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டோம், சும்மா தானே இருக்கிறோம். சும்மா இருக்கும்போது கவலை ஏற்படுதுதான் காரணம் கவலைக்குன்னு சொல்றீங்க. சும்மா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளை அசை போட வேண்டியதா இருக்குது இல்லையா? நம்ம சின்ன வயசுல செய்கிற மாதிரியே வீட்லயே எதிர்பார்க்கறாங்க, நான் என்னென்ன இதை செய்யணும் அதை செய்யணும் ஓடணுன்றப்ப இப்ப முடியல ஐயா. அது எப்படி ஐயா நான் சமாளிக்கிறது? எனக்கு ஒரு வாய்ப்பு அது இல்ல, சும்மா இருக்கும்போதுதான் கவலை வருதுன்றீங்க, சும்மா தான் இருக்க வேண்டியதாக. அந்த பதில் அந்த இது சும்மா இருக்கிறது அப்படின்னு என்ன மீனிங்னா, எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாம இருக்கிறது ஆக்சுவலா. இப்போ நீங்க ஆமா, அதுதான் மீனிங். சும்மா இருக்கிறதுனா இப்ப சும்மாவே பொழுதுபோக்குறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பெரும்பாலும். இப்போ ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே அதான். நாங்க கையில ஒரு மொபைல்ல வச்சு பொழுதுபோக்கி இருக்கோம், பொழுதுபோக்கிட்டு இருக்காங்க நிறைய. சரிங்களா? அது இல்லாம ஒரு சர்வேவே எடுத்திருக்காங்க அமெரிக்கால, லைக் அந்த புக்ல போட்ட பதிவு தான் அது. யூஎஸ்ல, அதாவது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்ட சர்வேல எத்தனை பேர்த்துக்கு குறிக்கோள் இருக்கு அப்படின்னு கேட்டதுல எடுத்திருக்காங்க.
கிட்டத்தட்ட 64% பேர்த்துக்கு எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லையா, அவனுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இப்போ குறிக்கோள் இல்லாத மனம் அப்படிங்கிறது என்னன்னா, எதுவுமே சும்மா இருக்கிறதுக்கு ஒப்பானது தான் அது. அதுதான் அதுல மீன் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு குறிக்கோளை உங்களால ஒரு குறிக்கோளை வைக்க முடியும். அல்லது மகர்ஷி நமக்கு சொல்லியிருக்காங்க, வாழ்வின் நோக்கம் அவரோட வாழ்வின் நோக்கம் உலக சமாதானம் தான். ஆனா அது எப்ப முடியும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இறை உணர்வு வரணும். அந்த இறையுணர்வுங்கிற எண்ணம் வரதுதான். அப்போ உங்களோட வாழ்வு நோக்கம் இறைவனை நோக்கி பயணிக்கிறது தான். அப்ப நீங்க இறைவனை நோக்கி பயணிக்கிறப்போ உங்களோட எண்ண ஓட்டங்கள் ஒழுங்கு பெறும், உங்க எண்ண ஓட்டங்கள் மேம்படும். உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க பேசாமையே நல்ல எண்ண அலைகளை பரப்புவீங்க. உங்களை வந்து பார்க்கணும்னு தோணும், உங்கள்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு தோணும். இப்போ நீங்க சொல்றப்பவே எனக்கு உங்கள்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு தோணுது. ஏன்னா நீங்க ரிட்டையர்ட் ஆனவன்னு சொல்றீங்க. அப்போ உங்களோட அனுபவங்கள் எவ்வளவு இருக்கு. அப்போ உங்களோட எண்ணத்தை நீங்க இந்த இறையுணர் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம மற்றவங்களால ஈர்க்கப்படுவோம். ஆக்சுவலா அதுதான் உண்மை. இப்ப ஏன் மகர்ஷியை பார்த்தவங்க எல்லாரும் ஒரு வியப்பா சொல்றாங்க, ஒரு இதை சொல்றாங்கன்னா, அவரோட எண்ணம் ஏட்டிநிலை கை எண்ணம் அகண்டாகாரம்னு சொல்லியிருப்பாங்க. எப்பவுமே அவரோட எண்ணநிலை வந்து இறை உணர்வு ஒட்டியே இருந்தது. அப்போ உங்களுக்கு ரொம்ப இறைநிலை கொடுத்த வாய்ப்பு என்னன்னா, இறைநிலையை பத்தி சிந்தனையிலே உங்க வாழ்க்கையில கடத்தலாம். அது வந்து உங்களுக்கும் பயன் கொடுக்கும், உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பயன் தருங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் கரெக்ட் தான். நானும் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். நம்ம மனவள கலையில காலையில பயிற்சி எழுந்துல இருந்து அவங்க சொன்னாங்களா, அந்த ஜூம் மீட்டிங் 3 ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். இருந்தாலும் ஓட முடியாது, ரன்னிங் வாக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம பயிற்சி மட்டும் முறையா செய்வேன். அந்த மாதிரி நான் புக்கு படிக்கிறது, மகரிஷி புக்கு. மற்றபடி மன்றத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணுவேன். ஆழியார் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். 40 நாள் பண்ணியிருக்கேன் ஐயா நான் மணிமண்டபத்துல சர்வீஸே தொடர்ந்து. அந்த மாதிரி எனக்கு மகரிஷினுடைய பிளெஸிங் இருக்குதான் நான் நினைச்சுவேன். ஸ்டிக்கு தான் எடுத்துக்கிட்டு முத ஆழியாருக்கு போனேன். அது பிறகு ஸ்டிக்கே நான் தூக்கி போட்டேன். எனக்கு காலுக்கு ஒரு பக்கம் ஊனி தான் நடப்பேன். இப்ப ஸ்டிக்கே இல்லை, எங்க இருக்குன்னே தெரியல. அது அந்த அளவுக்கு மகரிஷியினுடைய பிளெஸிங் இருக்குதான் நான் நினைக்கிறேன். ஐயா இதை கேட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குன்னு நினைக்கிறேன். முழுசா நம்பணும். நம்ம வாழ்க வளர்ந்தையா, வாழ்க வாழ்க வையகம், வாழ்க அம்மா, வாழ்க வளம்பரமா. ஓகே ஓகே, நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அன்பு பகிர்ந்ததுக்கு நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைமதி மோகனம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். அம்மா ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அந்த தையல் மிஷினுக்கு ஊசி கண்டுபிடிக்கிறது சொன்னீங்கல்ல ஐயா, அதையும் நான் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி சிங்கர் அப்படின்ற ஒரு கனவுல வந்து ஊசி வந்து அடிப்பக்கம் இல்லாம நுனி பக்கம் வச்சு கனவுல அவருக்கு ஈட்டியா வந்தது. காட்டுவாசிங்க எல்லாம் சுத்திக்கிட்டு குத்துற மாதிரி அததான் அவர் ட்ரை பண்ணாரு. அது சக்சஸ் ஆச்சு. அது வரைக்கும் தையல் மிஷின்ல தைக்கிறது ரொம்ப சவாலா இருந்தது. ஏன்னா நூல் அருந்து போயிடும். அதுக்கப்புறம் அது இது முறையில அது போல நம்மளுக்கு உள்ளுணர்வா தோன்ற சில விஷயங்கள் ரொம்ப சக்சஸ் ஆகுறது ஆச்சரியமாவும் இருக்கும், பல விதத்துல நன்மையாகவும் இருக்கு ஐயா. எண்ணங்களுடைய வலிமை அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. இப்ப அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி அவரு கடல்ல விழுந்த போது புறா உணவா கிடைச்சது, அது எப்படி நானும் நினைச்சேன் யாராவது கேட்பாங்க அப்படின்ட்டு. உங்களுக்கும் தோணி இருக்கு. ஆனா ஏசு பிரானே அவரு பிரசாதமா அப்பமும் மீனும் தான் கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் உணவை மது அப்புறம் அப்பம் மீன் இதெல்லாம் கொடுத்ததா இருக்கு. உயிரை தக்க வச்சுக்கிறது தான் மனுஷனுடைய முதல் இது. அதனால அவங்க சைவம் அசைவம் பார்க்காம அந்த நேரத்துக்கு எப்படி நம்மள சர்வைவ் பண்றது அப்படின்றதுல இருப்பாங்க. அதுதான் இயல்பு. ஒரே ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. இத சொல்றதுக்காக தான் ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்ததாக முருகேசன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. நான் இப்பதான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில போற 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்து கலந்துக்கிட்டேன். இந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, எண்ணம் அகண்டாகாரம். அதுக்கு முன்னாடி வார்த்தை என்னங்க ஐயா? நம்ம ஐயா சொல்லுவாரு அப்படின்னு ஏட்டிநிலை கை எண்ணம் அகண்டாகாரம் சொல்லுங்க ஐயா. ஏட்டிநிலை கை, அதாவது புக்ல கை வச்சிருக்காங்க, ஆனா எண்ணமும் அகண்டாகாரம். எண்ணமும் வந்து எண்ணம் வந்து
ஏட்டினிலே கை. எண்ணம் வந்து அகண்டாகாரம். ஆமா. ஓகேங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. காந்திமதி லட்சுமணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உரை கேட்க முடியல, ஸ்கை யோகால கேட்குறேங்க ஐயா. கேள்வி பதிலே ரொம்ப சிறப்பாக இருந்தது. சகோதர சகோதரிகள்லாம் கேட்ட இது அனுபவங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நான் பொதுவான ஒரு கேள்வி, நம்ம நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு ஒரு எண்ணத்துக்காக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் ரொம்ப போராட்டங்கள் இருக்குது. அதே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கெட்ட விஷயங்களோ ஒரு கோபமோ ஒரு எதிர்வாதமோ ஒரு மாதிரி அந்த தேவையில்லாத ஒரு விஷயங்களில் வந்து சீக்கிரம் அடாப்ட் ஆகிக்கிறோம். எண்ணங்களும் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகி அதை செய்ய வைக்கிது. இப்போ நம்ம இப்போ நீங்கள் சோஷியலைசேஷன் செஞ்சோம் அப்படின்னம்னா அதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. இப்போ ஒரு வள்ளலார் சொன்ன மாதிரி தனித்திரு பசித்திரு விழித்திருங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும்னு நம்ம எண்ணங்களுக்கு அது நல்ல விஷயம்தான். பட் அதை செய்யறதுக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் வருது. கெட்ட விஷயத்துக்கு இடையூறே வரமாட்டேங்குது. வாலண்டரியாக நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம நினைக்காட்டி கூட அது அந்த ஜஸ்ட் ஒரு இது பண்ணால் அந்த இதில் போய் விழுந்துருவோம் போல இருக்கு. அந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு மொபைலாக இருக்கட்டும், இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எப்படி ஒரு சூழலாக இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியர் வந்து அப்படி ஒரு சூழலில் இருக்கிற இதை இன்னைக்கு இருக்கிற இளைஞர் இப்போ ஒன்றும் வேணாங்க ஐயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம் இருக்குது, இப்போ இந்த டைமில் எக்ஸாம் இருக்குது, முன்கூட்டியே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இது பண்ணாலும் படிச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அப்போ அங்கே பக்கத்தில் வரப்போ இருக்கக்கூடிய பதட்டம், அந்த ஒரு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி அந்த தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதை வந்து நம்ம போய் அடாப்ட் ஆகி அந்த விஷயங்களை செய்யறதுக்கு இந்த சூழல்லேருந்து நம்ம வெளியே வரணும்னா எப்போதுமே நம்ம எண்ணத்தை எப்படிங்க ஐயா வச்சுக்கணும்? வாழ்க வளமுடன் ஐயா. பொதுவாக கேட்குறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நல்ல கேள்வி. இதில் வந்து முதல்ல இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு குறள் சொல்லுவாங்க. அதாவது இலர் பலராகிய காரணம் நோற்பார் இலர் பலராகாதார் அப்படிம்பாங்க. அதாவது இலர்னா இலர் பலர்னா இல்லாதவங்க இல்லை இருக்கிறவங்க ரெண்டாவது. இதை வந்து நம்ம எண்ணத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். அதாவது நல்ல எண்ணங்களோட இருக்கிறவங்களோட கவுண்ட்டும், தீய எண்ணங்கள் அதாவது கெட்ட எண்ணங்கள், அதாவது எல்லா எண்ணங்கள் மாற்று எண்ணங்கள் இருக்கவங்களோட கவுண்ட்டு, இது ரெண்டுல எது ஜாஸ்தியோ அதோட அட்ராக்ஷன் தான் இருக்கும். அப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் மக்களோட எண்ணங்களை எடுத்து பாருங்க. இப்போ அந்த எண்ணங்களோட தொகுப்பு ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தரை பாதிக்க தான் செய்யும். அப்போ பெரும்பாலான எண்ணங்கள் வந்து எல்லாத்தோட மனதிலையும் எழுகிற எண்ணங்கள் வந்து அருகுண வயப்பட்டு தான் இருக்குது. அதாவது பொறாமையாவோ கோபமாவோ வஞ்சமாக இப்படி இருக்குது. அப்போ இது ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது போய் தாக்கி தானே தீரும். கரெக்டுங்களா? இது எப்போ வந்து கம்மியாகுது, நல்ல எண்ணங்கள் எப்போ அதிகமாகுதோ அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இதுதான் ஆராய்ச்சி ஃபஸ்ட்டு. சரி, இது ரெண்டாவது எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, பெரும்பாலும் தேவையில்லாத எண்ணங்கள் அதிகமாக இருக்குது, அதுக்கு இந்த குறளை சாட்சிங்கிற மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாமா, அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்லைடில் ஒரு போட்டிருப்போம், வலுக்கட்டாயமாக நல்ல பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும்னு ஒரு எண்ணத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு வழிமுறையாக சொல்லியிருப்பாங்க. இப்போ பழக்க முறையிலேயே நம்மளோட பயிற்சிகளை எடுத்துக்கோங்க. இப்போ உடற்பயிற்சியிலிருந்து அனைத்து பயிற்சிகளும் நம்ம செய்கிறோமா? அவ்வளோலாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக 5 அளமுறை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டா போதும். அதை ஒரு 20 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம எங்கே பிரச்சனையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். பிரச்சனை என்னன்னா, என்னோட வீக்னஸ் எது நான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதை சரி பண்ண முடியும். அப்போது இப்போ இது நீங்கள் சொல்கிறது வந்து எண்ண ஓட்டத்தில் தான் பிரச்சனை, கரெக்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் எப்போ முக்கியத்துவம் கொடுப்போம்? எண்ணங்களோட தாக்கங்களை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் அஃபர்மேஷன், அதாவது ஆழமாக அந்த விஷயத்தை நம்ம மனசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டு தொடர்ந்து அந்த கண்டினியூஸ் எஃபோர்ட்னு சொல்லுவாங்க, அதை கைசின் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் வேர்டில் சொல்லுவாங்க. கண்டினியூஸாக தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை உருவாக்கி தான் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு போகாமல் இருக்கிறதா தவிர்க்க முடியும் ஒழிய வேறு வழி இல்லை. ஏன்னா காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற எண்ண ஓட்டங்களோட வீக்னஸ் தான். அதான் நம்ம தெரிஞ்சிருப்போம், 6 இடத்துல பதியுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தில் பதியறதும் நம்மளை தாக்குமே ஆக்சுவலாக. ஸோ
நன்றிகள் ஐயா. ரொம்ப ஐயா நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். இருவருக்கும் நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில்கள் ஐயா. எல்லாருடைய கேள்வி, அதாவது நம்ம எண்ணத்தை எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும், ஒவ்வொரு கணமும் ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள். நன்றி நன்றிகள் ஐயா. நிறைவு செய்து கொள்ளலாமாங்க? வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின்